நல்ல தகப்பனே, சர்வ வல்லமையுள்ள எங்கள் ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் கூடி வந்து உம்முடைய சமூகத்தில் உட்கார்ந்து உம்மை ஆராதிக்க, மகிமைப்படுத்த, உம்முடைய சத்தத்தை கேட்க தேவனாய் கர்த்தர் பாராட்டின தயவுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது நீர் எங்களோடு கூட இடைபடுகிறதான ஒரு நேரம், உம்முடைய வார்த்தைகளை அனுப்புகிறதான ஒரு நேரம். தேவ ஆவியானவர் எங்கள் மத்தியில் பேசும்படி நாங்கள் செபிக்கிறோம். கிருபையுள்ள கரத்தில் தாழ்த்துகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. அல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 7வது வசனம் நம்ம எல்லாருக்கும் தெரிந்திருக்கிற வசனம். ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் சொல்லுகிறதாவது அப்படின்னு இருக்கிறது. பொதுவாக நாம் இதை ஒரு வாக்குத்தத்த வசனமாக பயன்படுத்துகிறோம். ஆண்டவர் நமக்கு என்ன செய்கிறார்? ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவர். ஜனவரி மாதம் 1ஆம் தேதியிலலாம் இந்த வாக்குத்தத்த வசனம் அநேகரால் பயன்படுத்தப்படுகிறது. அதில் நான் மாற்று கருத்து இல்லை. அந்த வசனத்தை நானும் ஆமோதிக்கிறேன், இல்லைன்னா சொல்லலை. கர்த்தர் நமக்கு திறந்த வாசலை கட்டளையிடுகிறார். எல்லாம் உண்மைதான். இதுவும் நான் உனக்கு திறந்த வாசலை வைத்திருக்கிறேன் அப்படின்லாம் ஆண்டவர் சொல்கிறார். அதே நேரத்தில் இந்த வசனத்தினுடைய இன்னொரு பகுதி தான் அதில் இருக்குது. அதை தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும். அடுத்து என்ன இருக்கிறது? ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவரும். இதை நம்ம தியானிக்கிறதே இல்லை. இதை பற்றி நம்ம கவலைப்படுறதும் இல்லை. இதை பற்றி நம்ம பேச போகிறதும் இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டால், நமக்கு இந்த க்ளோஸ்ட் அப்படின்னாலே ஒரு நெகட்டிவ், அல்லது ஒரு அடைக்கப்பட்டதுன்னா நமக்கு என்னவா இருக்குது? ஒரு நெகட்டிவான காரியமாக தான் இருக்கிறது. நமக்கு எல்லாமே திறந்துருக்கணும், அப்படி தானே? ஆனால் வீடு மட்டும் பூட்டி தான் இருக்கணும், இல்லை? எங்கேயாவது வெளியே போகிறேன்னா வீட்டை என்ன பண்ணிடுறீங்க? பூட்டி வச்சுருக்கீங்க. இப்போ பூட்டுறது நல்லதா கெட்டதா? பீரோவில் லாக்கரை பூட்டி வைக்கிறது நல்லதா கெட்டதா? அப்போ பூட்டுறது கெட்டதா நல்லதா? கவனிங்கள். அப்போது திறக்கிறது ஒரு ஆசீர்வாதம் என்று சொன்னால், அதே தேவன் தான் சொல்றார் பூட்டுகிறதும் என்னது? ஒரு ஆசீர்வாதம். ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவர் சொல்லுகிறதாவது. பொதுவாக நாம் இதை எப்பவுமே இப்படி தான் பார்க்குறோம். ஐயோ, என்ன பூட்டுறது அப்படின்னா, தேவன் பூட்டிடுவாரா எல்லாத்தையும்? அப்போ பூட்டிட்டாருன்னா எப்படி ஆசீர்வாதம்? திறந்து வைக்கிறது எப்படி ஒரு ஆசீர்வாதமோ, அதே மாதிரி சில நேரங்களிலே பூட்டி வைக்கிறதும் ஆசீர்வாதம் தான். அந்த ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் நமக்கு தருகிறவராக இருக்கிறார். நான் இந்த வேதத்தை படித்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னன்னா, ஆண்டவர் நமக்கு எதை செய்தாலும் அதில் ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது. அவரால் நமக்கு தீங்கே செய்ய முடியாது. நமக்கு தீங்கு நினைக்காத ஒருத்தர் இருக்கிறார்னா அது நம்முடைய ஆண்டவர் ஒருத்தர் மட்டும்தான். நான் எப்பவும் சொல்வேன், ஆண்டவர் நம்மளை திட்டி சொல்றது கூட ஆசீர்வாதமாக தான் இருக்கும். ஏன்னு சொன்னால், அவர் டிசைன்லேயே அப்படி ஒன்று இல்லை. என்ன இல்லை? அவர் டிசைன்லேயே அப்படி ஒன்று கிடையாது. நமக்குள்ள ஒரு காரியம் இருந்தால்தான் அது வெளியே வரும். இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். கர்த்தருக்குள்ள அப்படி ஒரு கான்செப்டே கிடையாது. அப்படி இருக்கிறதுனால அவரால் உங்களுக்கு எனக்கு என்ன செய்ய முடியாது? தீங்கு செய்யவே முடியாது, தீங்கு நினைக்கவே முடியாது. எப்படியாவது நமக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று தான் அவர் நினைப்பார். கடைசி வரைக்கும் அந்த தீங்கு ஒன்று வருதுன்னா, அவர் சொன்ன நன்மையை நம்ம ஃபாலோ பண்ணாததுனால வந்த விளைவு அது. இப்போ ஒரு ஸ்பீட் பிரேக்கர் இருக்கு, அந்த இடத்துல ஒரு போர்டு வச்சிருக்கிறாங்க, ஒரு ஸ்பீட் பிரேக்கர் இருக்குன்னு சொல்றாங்க. நாம் அந்த போர்டை பார்த்து ஸ்லோ பண்ணிட்டோம்னா ஸ்பீட் பிரேக்கர் நமக்கு ஒன்றும் ஆகாது, அழகாக ஏறி இறங்கிடுவோம். அதை கவனிக்காமல் நம்ம பாட்டு வேகமாக போனால் அந்த ஸ்பீட் பிரேக்கரில் வண்டி என்ன ஆகும்? தூக்கி வேகமாக அடிக்கும். அந்த ஸ்பீட் பிரேக்கர் எதுக்கு போடப்பட்டது? நல்லதுக்காக போடப்பட்டது. அங்கே ஆக்சிடென்ட் ஆகக்கூடாது அப்படின்னு தான் போட்டாங்க. ஆனால் நாம் அதை கவனிக்கல. அந்த ஸ்பீட் பிரேக்கர் இப்போ நமக்கு என்னவா மாறிடுச்சு? யாரா இங்கே ஸ்பீட் பிரேக்கரை போட்டு வச்சது அப்படிதான் நம்ம கேட்போம். யாரா போட்டு வச்சுச்சு? இப்படி போட்டு வச்சு கீழே ஆக்சிடென்ட் ஆகிற மாதிரி பண்ணிட்டாங்களே. இல்லை இல்லை, அது ஆக்சிடென்ட் ஆகக்கூடாதுன்னு தான் வச்சாங்க. அந்த காஷனை கேட்காதனால அது நமக்கு தீமையாக மாறிடுச்சு. அதே தான் கர்த்தர் எப்பவுமே நமக்கு நன்மையான காரியங்கள் தான் செய்வார். அந்த நன்மையான காரியங்களை நாம் கவனிக்காமல் விட்டுவிட்டால் அது நமக்கு தீமையாக மாறுகிறது. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? அதே மாதிரி தான் கர்த்தர் பல நேரங்களிலே நமக்கு வாசல்களை அடைக்கிறார். அவர் அடைக்கிற வாசல் ஏன் அடைக்கிறாருங்கிறது ரொம்ப முக்கியம். அடைச்சி வச்சுட்டாரு. பல நேரத்தில் நீங்க சொல்றீங்கல்ல, என்னன்னே தெரிலங்க, எனக்கு இது நடக்கவே மாட்டேங்குது, என்னன்னே தெரில, கர்த்தர் எல்லாத்தையும் அடைச்சி வச்சிருக்கிறாரு, எந்த பக்கம் போனாலும் க்ளோஸ்டா இருக்குது, என் வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதமே இல்லை, என்ன பண்றதே தெரில அப்படின்னீங்கன்னா, அந்த அடைத்து வைத்ததுக்கு பின்னால் தேவனுடைய திட்டம் ஒன்று இருக்கும். அல்லது சில காரியங்களை கர்த்தர் எதிர்பார்ப்பார். அதனாலதான் கர்த்தர் அடைப்பார், இல்லைன்னா அடைக்க மாட்டார். வாசிங்க ஆதியாகமத்தின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிங்க. அது 7:16 வாசிங்க. தேவன் அவனுக்கு கட்டளையிட்டபடியே ஆணும் பெண்ணுமாக சகலவித மாம்ச ஜந்துக்களும் உள்ளே பிரவேசித்தன. அப்பொழுது கர்த்தர் அவனை உள்ளே விட்டு கதவை அடைத்தார். அப்பொழுது கர்த்தர் அவனை உள்ளே விட்டு கதவை அடைத்தார். இது வேதத்துல நோவாவுக்கு கர்த்தர் செய்தது. உள்ளே விட்டு கதவை அடைத்தார் அப்படின்னு இருக்கு. இந்த கதவு ஏன் அடைக்கப்படுகிறது? ஆண்டவர் ஒரு 100 வருஷமாக ஒரு மெகா ப்ராஜெக்ட், 100 வருஷத்து ப்ராஜெக்ட். அது
நோவாவுக்கு 500ஆம் வயதாகும் வருஷம் இந்த காரியம் நடக்குது. அதாவது ஒரு பேழையை உண்டு பண்ண சொல்றார் கர்த்தர். 600ஆம் வயதாகும் வருஷம் தான் ஜலப்பிரளயம் பூமிக்கு மேல் வருது. ஏறக்குறைய ஒரு 100 வருஷத்து ப்ராஜெக்ட். ஒரு சிலர் 120ன்னு கூட சொல்றாங்க. ஏதோ ஒன்று தொள்ளாயிரமா ஒரு குறைஞ்சபட்சம் 100 அப்படிதான் ஆண்டவர் அந்த ப்ராஜெக்ட் வச்சிருக்கிறார். அவ்வளோ பெரிய ப்ராஜெக்டை செஞ்சுட்டு அவ்வளோ பொறுப்பு நோவா கிட்ட கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதோடைய அகலம், நீளம், உயரம், எப்படி செய்யணும், யாரை சேர்த்துக்கணும், என்ன பண்ணணும் எல்லாம் செஞ்சாச்சு. சொல்லிட்டு உள்ள விட்டுட்டு நோவா பார்த்து, நோவா இந்த உள்ள போய் தாப்பால் போட்டுக்கோன்னு கர்த்தர் சொல்லலை. பொதுவாக நாம் என்ன செய்வோம்னு கேட்டிங்கன்னா, போகும்போது பிள்ளைங்கிட்ட வீட்டில் தனியாக இருந்தாலும் என்ன செய்வோம், போகும்போது பத்திரமா உள்ள என்ன பண்ணு, தாப்பால் போட்டுக்கோ அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் வசனம் சொல்லுது, நோவாவை உள்ளே விட்டு கர்த்தர் கதவை அடைத்தார் அப்படின்னு இருக்கு. இவர் க்ளோஸ் பண்ணிட்டார், வெளியே உள்ள க்ளோஸ் பண்ணல. அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்த்தர் ஒரு மனுஷனை உள்ளே விட்டு கதவை அடைக்கிறதுக்கு பின்னாடி அவருக்கு ஏதோ ஒரு திட்டம் இருக்கு. கிட்டத்தட்ட கதவை அடைச்சுவிட்டு அவர் எத்தனை வருஷம் எவ்வளவு நாள் கழிச்சு அதை நினைச்சாரு அப்படின்னு வசனம் சொல்லுது. நீங்க 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வாசிங்க பார்ப்போம். நோவாவுக்கு 600 வயதாகும் வருஷம் 600ஆம் வயதாகும் வருஷம் 2ஆம் மாதம் 17ஆம் தேதியாகிய அந்நாளிலே மகா ஆழத்தின் ஊற்று கண்கள் எல்லாம் பிளந்தன, வானத்தின் மதகுகளும் திறவுண்டன. இப்பதான் உள்ள போய் கதவடைக்கிறது. இப்பதான் அந்த நீங்க வாசிச்ச 7ஆம் அதிகாரம் 16வது வசனத்துல கர்த்தர் அந்நாளிலே அவனை உள்ள விட்டு கதவை அடைத்தார் அப்படின்னு இருக்கிறது. அதே நேரத்துல கர்த்தர் எப்ப திறக்கிறாரா? 8ஆம் அதிகாரம் 14வது வசனத்துல இருந்து வாசிங்க. 2ஆம் மாதம் 27ஆம் தேதியிலே 2ஆம் மாதம் 27ஆம் தேதியிலே ஒரு வருஷம் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஒரு மாசம் 10 நாள். 600ஆம் வயதாகும் வருஷம் 1ஆம் மாசம் 2ஆம் மாசம் 17ஆம் தேதி. 2ஆம் வருஷம் 601வது வருஷம் 2வது மாசம் 17ஆம் தேதி 27ஆம் தேதி. கிட்டத்தட்ட ஒரு வருஷம் 10 நாள். வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. பூமி காய்ந்திருந்தது. அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி, நீயும் உன்னோட கூட உன் மனைவியும் உன் குமாரரும் உன் குமாரரின் மனைவிகளும் பேழையை விட்டு புறப்படுங்கள். உன்னிடத்தில் இருக்கிற சகலவித மாம்ச ஜந்துக்களாகிய பறவைகளையும் மிருகங்களையும் பூமியின் மேல் ஊறுகிற சகல பிராணிகளையும் உன்னோட வெளியே வரவிடு. இப்பதான் வெளியே வருது எல்லாம். கிட்டத்தட்ட ஒரு வருஷம் உள்ளுக்குள்ளே இருக்கு. உள்ளுக்குள்ள வச்சு கர்த்தர் கதவை அடைச்சுட்டார். அடைச்சிட்டு அதுல வேற மேல நீங்க வாசிச்சீங்கன்னா கர்த்தர் நோவாவை நினைத்தருளினார்னு ஒரு வார்த்தை இருக்கும். அது கவனிங்க, வசனம் சொல்லுது நோவாவையும் எல்லாவற்றையும் கர்த்தர் என்ன பண்ணாரா? நினைத்தருளினார். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு வருஷம் மறந்துட்டாருன்னு அர்த்தம். உள்ள விட்டு ஒரு வருஷம் என்ன பண்ணிட்டாரு? மறந்துட்டாரு, கதவை அடைச்சுட்டார். இப்ப யோசிச்சு பாருங்க, நோவாவுடைய வாழ்க்கையை நீங்க பாத்தீங்கன்னா நோவாவுக்கு உள்ள ஒரு வருஷம் உட்கார்ந்துருக்கிறார். ஒரு வருஷம் 10 நாள் உட்கார்ந்துருக்கிறார் உள்ள. இந்த ஒரு வருஷம் 10 நாளுக்கும் நோவாவை பொறுத்த வரைக்கும் அடைக்கப்பட்ட கதவு. நோவாவை பொறுத்த வரைக்கும் என்னது? அடைக்கப்பட்ட கதவு. உள்ள உட்கார வச்சுட்டாரு. எப்பதான் திறப்பாரு தெரியாது. எப்ப திறப்போம் அதெல்லாம் தெரியாது. சரி, கர்த்தாவே சவுண்டு கேட்காது. நினைத்தருளினார்னா மறந்துட்டாருன்னு அர்த்தம். அவர் ஐசைட்லயே இல்லைன்னு அர்த்தம். சில நேரங்களிலே கர்த்தர் அப்படிப்பட்டதான இடத்துல உட்கார வைத்து அடைக்கிறார். கதவை அடைச்சு போடுறாரு. உள்ள எல்லாம் இருக்குது, அதுல மாற்றுக்கத்தே இல்லை. உள்ள என்ன இருக்கு? எல்லாம் இருக்கு. சாப்பாடு இருக்கு, ஒரு வருஷத்துக்கு தேவையான சாப்பாடு இருக்கு. மனைவி பிள்ளைகள் இருக்கிறாங்க. இதோட ஒரு வருஷம் உள்ள இருக்கணும். அதோட கூட இன்னொரு பெரிய பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, சில நேரங்களில் கர்த்தர் கொண்டு போய் என்ன பண்றாரு, இப்படி அடைச்சு வச்சுவிட்டு எல்லாம் இருக்கும். எதுவுமே இல்லைன்னு சொல்ல முடியாது, எல்லாம் இருக்கும். எல்லா விதமான பிளஸிங் ஆசீர்வாதமும் இருக்கும். ஆனால் ஒரு விதமான அடைக்கப்பட்ட நிலைமை. நம்மளால ஃப்ரீயா எதுவும் பண்ண முடியலையே. எல்லாம் இப்போ சில நேரத்துல எல்லாம் ஊழியத்தின் பாதைக்கு வரும்பொழுது பாத்தீங்கன்னா கர்த்தருடைய அழைப்பு இருக்கும். ஆண்டவர் சொல்லியிருப்பாரு. ஆனா குறிப்பிட்ட காலம் கர்த்தர் அமைதியா இருக்க சொல்லுவார். போய் அந்த இடத்துல தங்கி இருப்பாரு. எதுக்கு தங்கி இருக்கணும்? அங்க வச்சு கர்த்தர் ஏதோ ஒரு கருத்தை செய்ய போறாரு. ஆனால் நமக்கு எப்படி தோணும்னா, வெளியே விட்டா அடிச்சு கலக்கிடுவோம். இப்ப மட்டும் டோர் ஓபன் பண்ணாருன்னா அடிச்சு பின்னிடுவோம். இப்படிலாம் நம்ம நினைச்சிட்டே இருப்போம். ஆண்டவர் சொல்றார், இல்ல உட்காந்துரு. இப்ப அங்க உட்காந்துருக்கல, பொதுவா நம்ம கேட்டா என்ன சொல்லுவோம்? அங்க உட்காந்துருக்கல என்ன பிரச்சனை உனக்கு? இப்போ அதான் சாப்பாடு இருக்குதே, அப்போ மனைவி பிள்ளைகள் இருக்கிறாங்களே, எல்லாம் கரெக்டா தானே போயிட்டு இருக்கு, சுமூகமா தானே இருக்கு. இப்ப உள்ள உட்காரத்துக்கு என்ன இருக்கு? ஆனா நம்ம என்ன சொல்லுவோம்? எல்லாம் இருக்குங்க, ஆனா அடைக்கப்பட்ட மாதிரி இருக்கு. என்னெல்லாம் ஒரு ஃப்ரீயா இருக்க முடியல. ஒரு பேழைக்குள்ள ஒரு வருஷம் ஒரு மனுஷன் எப்படி உட்கார்ந்து இருக்கிறது யோசிச்சு பாருங்க. இப்படித்தான் நம்ம கேட்கிறோம். ஆனால் இதுக்கு பின்னால் கர்த்தர் உனக்காக ஏதோ ஒன்றை செய்து கொண்டிருக்கிறார். ஏதோ ஒன்று செய்யறார். இப்ப கதவை திறந்துகிட்டு வந்தா உனக்கு சந்தோஷம் தான், கதவை திறந்துட்டு வர்றதில்ல. ஆனால் வெளியே தண்ணி இன்னும் வத்தல, வெளியே இன்னும் பிரச்சனை சால்வ் ஆகல. மழை நின்றுச்சு 40 நாள்ல இரவு பகலும், ஆனால் இன்னும் கிளீன் பண்ணி முடிக்கல. உனக்கான காரியம் உருவாகவில்லை.
வயித்துல பிள்ளை இருக்கு, ஆசைதான். போய் ஸ்கேன்ல பார்க்கும் போதெல்லாம் சொல்லுவாங்க, வயித்துல பாருங்க பிள்ளை பாருங்க, இப்படி இருக்கு, கால் இப்படி இருக்கு, தலை இப்படி இருக்கு, அப்படியே முதுகு தண்டு இது எல்லாம் காட்டுவாங்க. மனசுல ஆசை இருக்கும், எப்ப பிள்ளை பிறக்கும் பிள்ளை பிறக்கும்னு. கர்த்தருக்கு தெரியும், அது உருவாகி முடிச்சா உன் கையில வந்தாதான் சரியாகும். நீ ஆசைப்படுறன்னு உடனே கொடுத்துட முடியாது. சில நேரங்களில் கர்த்தர் உன்னை அடைச்சு வச்சிருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? வெளியே ஒரு மிகப்பெரிய அழிவு இருக்கிறது, வெளியே ஜலம் பொங்கி பிரவாகித்துக் கொண்டிருக்கிறது, வெளியே எல்லாம் செத்து போய் மிதக்குது. உலகத்துல உள்ள மனுஷ மிருக ஜீவன்கள் எல்லாம் செத்து மிதந்துகிட்டு இருக்கு தண்ணியில. உனக்கு உள்ள ஒண்ணும் தெரியல. இப்ப பார்த்தா உனக்கு அடைக்கப்பட்ட மாதிரி தெரியுது. ஆனா வெளியே இருக்கிற சூழ்நிலையை விட உள்ள இருக்கிற சூழ்நிலை தான் உனக்கு பாதுகாப்பு. சில நேரங்களில் கர்த்தர் உன்னை உள்ள வச்சு அடக்கி வச்சிருப்பதுக்கு உன்னை பாதுகாக்காம கர்த்தர் வச்சிருக்கிறார். பல நேரங்களில் கர்த்தர் அடைக்கப்பட்ட கதவுக்குள் உன்னை உட்கார வைத்திருப்பதுக்கு பின்னால் உனக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கிறது, நமக்கு ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது. அதுக்கு தான் கர்த்தர் உட்கார வச்சிருக்கிறார் அந்த இடத்துல. நம்மை பொறுத்த வரைக்கும் அது அடைக்கப்பட்ட கதவு, அந்த இடத்துல உட்கார வச்சுட்டாரு. ஆனா ஆண்டவரை பொறுத்த வரைக்கும் உனக்கு எல்லாம் செட் பண்ணி தான் உன்னை உட்கார வச்சிருக்கிறேன். உள்ளுக்குள்ள சாப்பாடு கொடுத்துருக்கிறேன், மாசம் மாசம் வீட்டு வாடகை கொடுக்குறேன், எல்லாம் கொடுக்குறேன். ஏன் ஆண்டவர் எனக்கு இன்னும் ஊழியம் வரல? ஏன் என்ன கொண்டு போய் நடத்தல? 11 மாசம் ஆண்டவர் நான் அப்படி உட்கார வச்சாரு. 2004 ஜனவரி மாசத்துல வந்த ஊழியத்துக்கு டிசம்பர் மாசம் வரைக்கும் 11 மாசம் ஊழியமே கிடையாது. ஆனா குறையும் கிடையாது. எங்க இருந்தோ சாப்பாடு எப்படியாவது வந்துடும். யாரோ ஒருத்தர் ஒரு ஆஃபரிங் கொடுப்பாங்க, இல்ல எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு பிரேயர் வரும், போய் உட்காந்து ஜெபம் பண்ணிக்கிட்டு இருப்போம். ஆனா ஒண்ணு, மென்டலி டிப்ரெஷன். ஐயோ ஊழியம் வரலையே, நமக்கு என்ன உடனே ஆதங்கம், ஏதாவது செய்யணும், அந்த வெறி ஒண்ணு இருக்கும், ஏதாவது செய்யணும். ஆண்டவர் சொல்றாரு, அதெல்லாம் சரிதான், கொஞ்சம் அமைதியா இருக்கு. இந்த டேம்ல இருக்கிற தண்ணிக்கு, அந்த மதகிட்ட இருக்கிற தண்ணிக்கு பிச்சுக்கிட்டு போகணும்னு ஆசையா இருக்கும். அந்த அடைக்கப்பட்ட கதவு அந்த தண்ணியை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குன்னு தெரியுமா? இப்படி என்ன அடைச்சு வச்சிருக்கு. என்னை விட்டா நான் எத்தனை நிலத்துக்கு பாய்வேன் தெரியுமா? என்னை விட்டா எத்தனை ஆறா நான் மாறுவேன் தெரியுமா? எத்தனை நாட்டை நான் போய் வளமிக்கதான் மாத்துவேன். என்னை இப்படி அடைச்சு சும்மா வச்சிருக்கிறீங்களே. ஆனா டேம் வச்சிருக்கிறவங்களுக்கு தான் தெரியும், இப்போ விட்டா நீ மொத்த பேரை அழிச்சிடுவேன், வெள்ளமாக மாறிடு, க்ளோஸ் பண்ணிடுவேன். உன்னை கொஞ்சம் கொஞ்சமா திறந்து விட்டாதான் நீ ஆறா மாறுவேன். கொஞ்சம் கொஞ்சமா உன்னை விட்டாதான் நீ விளைநிலமா மாறதுக்கு நீ யூஸ்ஃபுல்லா இருப்ப. உன்னை எப்ப திறந்து விட வேண்டும் என்று கர்த்தருக்கு தெரியும். அதனாலே கர்த்தர் பல நாட்கள் உன்னை அடைத்து வைத்திருக்கிறார். கர்த்தர் எதிர்பார்க்கிறதான காரியம் உனக்கு இன்னும் வரல. வந்தா கர்த்தர் பறவை மாதிரி உன்னை பறக்க விட்டுற போறாரு. கர்த்தருக்கு என்னங்க கணக்கு? நம்மளை யூஸ் பண்ணும் தானே கர்த்தர் அழைச்சிருக்கிறாரு, நம்மளை கர்த்தர் பயன்படுத்தணும்னு வச்சிருக்கிறாரு. பல நேரங்களில் கர்த்தர் உன்னை உருவாக்குறதுக்கு நோக்கம் என்ன? உன்னை அடைச்சு கூண்டுக்குள்ள வச்சு சாவடிக்கிறதுக்கா? இல்ல, அவர் எதிர்பார்க்கிறதான வளர்ச்சி வந்துட்டா கர்த்தர் உன்னை வெளியே கொண்டு போய் விடுவார். நான் பல நேரங்களில் பார்த்திருக்கிறேன். பைபிள் வந்து யோசிப்பேன், சாமுவேலை விட்டு தாவீதை அபிஷேகம் பண்ணியாச்சு, ராஜாவா அபிஷேகம் பண்ணியாச்சு. ஆனால் ராஜாவாக உடனே மாறல தாவீது. 30 வயசு வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டி இருந்துச்சு. ஏன் தெரியுமா? ஒரு ராஜாவை அபிஷேகம் பண்ணாரு, அவனை உடனே ராஜாவை உட்கார வச்சுட்டாரு மேல சவுல. ஒரு புகழ் வந்துச்சு, ஒரு அதிகாரம் வந்துச்சு, கரெக்டா தான் போயிட்டு இருந்தான். திடீர்னு அவனுக்கு எங்க இருந்தோ அந்த பதவி ஆசை வந்துருச்சு, அந்த பெருமை வந்துடுச்சு. தனக்கு முன்னாடி இன்னொருத்தனை பெருமையா பேசின உடனே அவனால ஏத்துக்க முடியல. அவன் தப்பான ராஜாவா மாறிட்டான். இப்ப அடுத்த ராஜாவை கொண்டு வராரு. இவனை எப்படி கொண்டு வராரு தெரியுமா? இவனை கழுதற்கே மேய்க்க போனவில்லை, இவன் ஆடு தேடி போனவன். இவனை ஓட விட்டு, வனாந்தரத்துல ஓட விட்டு, எதிரிகள் துரத்த விட்டு, எல்லா பாடுக்கு நடுவு நடத்துறாரு. ஆனா ராஜா தான். ஆனா அபிஷேகம் என்னது? ராஜா தான். இப்ப எங்க இருக்காரு? பெலிஸ்தேர் பாளையத்துல பைத்தியத்தை போல வேஷம் மாறி இருந்தான், பைத்தியக்காரனை போல. ஆனா யாரு? ராஜா. கர்த்தருடைய பார்வையில யாரு? ராஜா. வனாந்தரத்துல சவுலுக்கு பயந்து ஓடிக்கொண்டிருக்கிறான். ஆனா கர்த்தருடைய பார்வையில யாரு? ராஜா. அங்க போய் உட்கார்ந்து எந்த நேரத்துல உயிர் போகுமோன்னு அழுது பாடிட்டு இருக்கிறான். ஆனா இவன் யாரு? ராஜா. ஆண்டவருக்கு தெரியும் உன்னை எப்ப ராஜாவை கொண்டு சிங்காசனத்துல உட்கார வைக்க வேண்டும் என்று. அது வரைக்கும் உன் கதவு அடைக்கப்பட்டு தான் இருக்கும். அடைக்கப்பட்ட கதவுக்கு பின்னால் இந்த பக்கம் உனக்கு தெரியாது, அந்த பக்கம் தான் உங்களுக்கு தெரியும். அந்த பக்கத்துல இருந்து புலம்பிக்கிட்டு இருக்கிறீங்க, ஏன் இப்படி, ஏன் அப்படி, ஏன் விட மாட்டீங்க என்ன விட்டு பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, விட்டா கிடைக்க மாட்டடா, நீ உன்னை விட்டு பார்க்கறதுக்கு என்ன இருக்குது? விட்டா கிடைக்க மாட்ட, அதனாலதான் உன்னை விடாம இருக்கிறேன். சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னா அந்த பறவை இருக்குல்ல, புறாலாம் வளர்ப்பாங்க. அவங்க பாத்தீங்கன்னா அந்த ரெக்கையை வெட்டி வெட்டி வச்சுக்கிட்டே இருப்பாங்க, கொஞ்சம் கொஞ்சமா வெட்டிக்கிட்டே இருப்பாங்க. காரணம் என்னன்னா, விட்டா பறவை போயிடும், பறந்து போயிடும். அதை பழக்கப்படுத்தி எங்க விட்டாலும் ஒரு நாள் திரும்பி வரும்னு சொல்லி அவங்க நம்பிக்கை வந்த பிறகு அந்த ரெக்கையில வெட்ட மாட்டாங்க, அது பறந்து போகும், எங்க போனாலும் திரும்பி வந்துடும். அந்த நிலைமைக்கு தான் கர்த்தர் உன்னை அடைச்சு வச்சிருக்கிறார். அதுக்காக தான் அந்த கதவு அடைக்கப்பட்டிருக்கு. ஆண்டவருக்கு தெரியும், கதவுக்கு அந்த பக்கம் போன தண்ணி செத்தே போவேன், கதவுக்கு அந்த பக்கம் என்ன இருக்குது, இன்னும் ரெடி ஆகல, இன்னும் தண்ணி வத்தி அந்த பாடியெல்லாம் டிகே ஆகி அதெல்லாம் புதஞ்சு நோவா கீழே வெளியே வரும்போது பூமி சுத்தமாக இருக்க வேண்டும். நீ பழுகி பெருக்குவதற்கு தேவையான இடமாக அது இருக்கணும். இப்படியே நான் விட்டேன்னா தண்ணியும்
அந்த இடத்துல செத்து போன உடல்களும் எல்லாம் மிதக்க 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 வெளியே நாற்றம், வெளியே எவ்வளோ காரியம் இருக்கு, அதெல்லாம் கிளீன் பண்றப்பா, உனக்காக ரெடி பண்ணிட்டு இருக்கிறேன். நான் ரெடி பண்றது புரியாம உள்ள உட்காந்துக்கிட்டு கதவை திறங்க கதவை திறங்க கதவை திறங்கன்னு நான் திறந்தா உனக்கு கஷ்டம். ஒரு நாள் ஆனால் திறப்பேன், கண்டிப்பாக நான் திறப்பேன். ஒரு நாள் வரும், அன்னைக்கு கர்த்தர் எல்லாவற்றையும் உனக்கு கையளிக்கப்படும், உன் கையிலே ஒப்படைக்கப்படும். கர்த்தர் ஏன் கதவை அடைக்கிறார் தெரியுமா? பல நேரங்களிலே கர்த்தர் நம்மிடத்தில் சில காரியங்களுக்காக காத்திருக்கிறார், நம்மளை ரெடி பண்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார். நாம ரெடி ஆயிட்டோம், கர்த்தர் கையில கொடுத்துட போறார். அல்லேலூயா. இரண்டாவது வாசியங்கள், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் கடைசி வசன வாசி. அவர் மனுஷனை துரத்தி விட்டு தோட்டத்துக்கு போகும் வழியை காவல் செய்ய கேருபீன்களையும் வீசி கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தையும் வைத்தார். நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க, இங்கே ஒரு அடைப்பை கர்த்தர் ஏற்படுத்துகிறார், ஒரு பிளாக். ஏன் இப்ப இந்த பிளாக் கர்த்தர் ஏற்படுத்துறாரு? இந்த தோட்டம் யாருக்காக? ஃபர்ஸ்ட் பேழைக்குள்ள வச்சு கர்த்தர் காப்பாத்துறதுக்கு காரணம் வெளியே ஆபத்து. என்ன ஆபத்து? வெளியே ஆபத்து. நீ வெளியே வந்துடக்கூடாது, உள்ளேயே இரு. இப்போ வெளியே விட்டு கதவை அடைக்கிறாரு, உள்ள வந்துடாத. இப்ப புரியுதா? அந்த வித்தியாசம் தெரியுதா? நோவாவுக்கு உள்ளே விட்டு கதவை அடைத்தார், ஆதாமை வெளியே விட்டு கதவை அடைத்தார், உள்ள வராத. சரி, அதை கூட ஒத்துக்கிறேன், ஓகேங்க, நியாயம் இருக்குது. அதை நீங்க கொடுக்கல. வெளியே ஜலப்பிரளயம், வெளியே அழிவு, வெளியே எல்லாமே செத்து போய் மிதக்குது, வெளியே வந்தா நான் செத்து போயிடுவேன், எனக்கு புரியுது, இப்ப எனக்கு புரிஞ்சிருச்சு. சரி, எனக்கு கதவை அடைச்சிங்க, என்னை வெளியே விடல, நான் ஒத்துக்கிறேன். இப்ப ஏன் என்ன உள்ள விட மாட்டீங்க? இப்ப எதுக்காக என்ன உள்ள விட மாட்டீங்க? இந்த தோட்டம் எனக்காக தான் நீங்க செஞ்சீங்க, அப்படிதானே இருக்கு? அவனுக்காக தான் செஞ்சாரு. இது எல்லாத்தையும் என்கிட்ட தான் நீங்க கொடுத்தீங்க, எல்லாமே எந்துதான், என்னதான் அதுக்கு ராஜாவா வச்சீங்க, ஆண்டு கொள்ளுங்கள்னு சொன்னீங்க, எனக்காக தான் இந்த ஸ்திரீயை ஏற்படுத்தினீங்க, எல்லாமே ஓகே தான் ஆண்டவரே. இப்ப எங்கிட்ட இருந்து எல்லாத்தையும் வாங்கிட்டு ஏன் கதவை அடைச்சு போட்டீங்க? அத்தனையும் எடுத்துக்கிட்டு ஏன் இப்ப கதவை அடைச்சிங்க? என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, அதுக்கு பின்னாடி தேவனுடைய இன்னொரு திட்டம் இருக்கிறது. வாசிங்க, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 22வது வசனம் வாசி. பின்பு தேவனாகிய கர்த்தர், இதோ மனுஷன் நன்மை தீமையை அறியத்தக்கவனாய் நம்மில் ஒருவரை போல் ஆனான். இப்பொழுதும் அவன் தன் கையை நீட்டி ஜீவ விருட்சத்தின் கனியையும் பறித்து புசித்து என்றென்றைக்கும் உயிரோடு இராதபடிக்கு செய்ய வேண்டும் என்று அவன் எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்த தேவனாகிய கர்த்தர் அவனை ஏதேன் தோட்டத்திலிருந்து அனுப்பிவிட்டார். இப்ப ஏன் ஒன்னு அனுப்பி கதவை அடைச்சிட்டார் தெரியுமா? அதுக்கு பின்னாடி இரண்டாவது ரீசன் இருக்கு. என்னன்னா, இதே தோட்டத்துல உங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்துல ஜீவ விருட்சம்னு ஒண்ணு இருக்குதாமா. அந்த ஜீவ விருட்சத்தோடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, அதை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் உயிரோடு கூட இருப்பான், என்றென்றைக்கும் உயிரோடு கூட இருப்பான். இப்ப இந்த என்றென்றைக்கும் உயிரோடு இருப்பான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஜீவ விருட்சத்தை இவன் பறித்து புசித்து விடக் கூடாது. நீங்க வெளியரங்கமா கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இப்ப ஆதாமுக்கு மரணம் வந்துருச்சு. ஆதாமுக்கு என்ன வந்துருச்சு? மரணம் வந்துருச்சு. இப்ப மரணம் வந்த ஆதாம் எதை சாப்பிடணும்? உயிரோடு இருக்கணும்னா எதை சாப்பிடணும்? ஜீவ விருட்சத்தை சாப்பிடணும். சாப்பிட்டாதான் அந்த மரணம் போய் அவன் எப்படி இருப்பான்? உயிரோடு கூட இருப்பான். இப்போ ஆதாம் அந்த பழத்தை சாப்பிடுறது நியாயமா இல்லையா? தேவையா இல்லையா? தேவை. அவனுக்கு என்ன இருக்குது? இப்ப மரணம் இருக்கு. இந்த மரணம் எனக்கு போகணும்னா நான் எதை சாப்பிடணும்? இந்த ஜீவ விருட்சத்தின் கனியை சாப்பிடணும். சாப்பிட்டாதான் எனக்கு என்ன போகும்? மரணம் போகும். அப்ப எனக்கான மருந்து, அது எனக்கான ரெமிடி, எனக்கான ஒரு மிக முக்கியமான பொருள் அது உள்ள இருக்கு. இவர் சொல்றாரு அதை நீ சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறார். இப்ப நமக்கு கேட்கறதுக்கு ஆதாமுடைய வியூல இருந்து பாத்தீங்கன்னா, ஆண்டவர் பண்ணது சரியா தப்பா? ஆதாமுடைய வியூல இருந்து பண்ணது சரியா தப்பா? தப்பு. நான் எப்பவும் சொல்லுவேன், தகப்பனுடைய வியூ ஒன்னு இருக்கு, பிள்ளைகளுடைய வியூ ஒன்னு இருக்கு. நான் ரொம்ப யோசிச்சு ரொம்ப பிரமிச்ச ஒரு காரியம் இருக்கு. நம்ம எல்லாம் ஆபிரகாமை தூக்கி வச்சு கொண்டாடுறோம் இல்லையா? தூக்கி வச்சு கொண்டாடுறோம். இஸ்மவேலுக்கு 16 வயசு இருக்கும், 13 வயசு இருக்கும், இல்ல ஒரு 15-16 வயசு இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஆபிரகாம் இஸ்மவேலை துரத்தி விட்டுறாரு. அவங்க அம்மாவுக்கு ஆகாரையும் இஸ்மவேல் என்ன பண்ணிடுறாரு? துரத்தி விட்டுறாரு. துரத்தி விட்டுட்டு ஒரு துருத்தி தண்ணியும் ஒரு அப்பத்தையும் கொடுத்துட்டு நீங்க 2 பேரும் போங்க அப்படின்ட்டார்.
இப்போ இஸ்மவேலுடைய பார்வையை நீங்க பார்க்கணும். இஸ்மவேலுடைய பார்வையை பார்த்தீங்கன்னா, எங்க அப்பா எங்க பெரியம்மாவுக்கு ரொம்ப வருஷம் குழந்தை இல்லை, அதனால எங்க அம்மாவை கல்யாணம் பண்ணாரு. கல்யாணம் பண்ணி நாங்க நல்லா தான் இருந்தோம். கரெக்டா இவனுக்கு ஒரு 14 வயசு ஆகும் போது தான் யார் பிறக்கிறது? என் தம்பி பிறந்த கொஞ்ச நாள்ல, ஒரு 3-4 வருஷத்துல என்ன நடந்துச்சுன்னா, எங்க அப்பா என்னையும் எங்க அம்மாவையும் விரட்டி விட்டாரு. என் தம்பியையும் எங்க பெரியம்மாவையும் வச்சுக்கிட்டு எங்களை விரட்டி விட்டாரு. அதுவும் எப்படி விரட்டிட்டாருன்னா, ஒரே ஒரு பாட்டில் தண்ணியும் துருத்தி தண்ணி ஒரு அப்பத்தையும் கொடுத்து வனாந்தரத்துக்கு அனுப்பி விட்டாரு. இப்போ இஸ்மவேல் பார்வையில ஆபிரகாம் யாரு? ஆபிரகாம் எப்படிப்பட்டவன்? ஒரு மோசமான தகப்பன், அப்படிதானே? சரி, அவரை விட்டுருங்க, அது இருக்கட்டும். ஒரு நாள் ஆபிரகாம் ஈசாக்க கூப்பிடுறாரு. பாப்பா, அதிகாலையில் கூப்பிடுறாரு, ஏர்லி மார்னிங், இல்ல முந்தின நாள் நைட் சொல்றாரு, ஈசாக்கு காலையில நம்ம 2 பேரும் வெளியே போறோம், சரியா? எங்கப்பா? போகும்போது சொல்றேன் வா. காலையில கையை பிடிச்சிட்டு ஜாலியா போறான். அப்பா டூர் கூப்பிட்டு போறாரு. போறான் 3 நாளா போறாங்க. ஒரே ஜாலி சந்தோஷம். போயாச்சு. மோரியா மலைக்கு உச்சிக்கு போகும்போது சொல்றாரு, இந்த கட்டையெல்லாம் எடுத்துக்கோ. கட்டையா? எதுக்குப்பா? எடுத்துக்கோ, மேல பலி செலுத்த போறோம். போகும்போது ஆனா சும்மா சின்ன பிள்ளை கேட்டுட்டே போறான். என்ன கேட்டு போறான் தெரியுமா? அப்பா, பலிக்கு ஆடுலாம் எங்க? எல்லாம் ஆண்டவர் பார்த்து பாருவா. மேல கூட்டு போனா நல்ல கட்டையெல்லாம் அடுக்கி பலிபீடத்தை கட்டிவிட்டு இவன் கைய காலை கட்டி மேல படுக்க வைக்கிறாரு. இப்ப இவன் வியூல எப்படி இருக்கும்? நமக்கு தான் கர்த்தர் ஆபிரகாமை பலி கொடுக்க சொன்னார். ஆனா அவனுக்கு எங்க அப்பா என்ன பண்றாரு? கைய காலை கட்டி கத்திய ஓங்கிட்டாப்ல. லாஸ்ட் மினிட் என்ன பண்ணிருப்பான் பாருங்க. ஒருவேளை அவன் வியூல அவங்க அப்பா யாரு? இதுக்கு தான் 3 நாள் என்ன கூட்டிட்டு வந்தியா? என்ன 3 நாள் நீ கொடுத்தது காரணம் இதானா? அவன் வியூல அவங்க அப்பா யாரு? மிகப்பெரிய கொடுமைக்காரன். இஸ்மவேல் வியூல அக்கிரமக்காரன். எல்லாம் கிடைச்ச உடனே எங்களை விரட்டி விட்டான் எங்க அப்பா. இவன் வியூல கூட்டிட்டு போய் எங்க அப்பா என்ன வெட்ட பாக்குறான். யோசித்து பாருங்க. 2 பேர் வியூலையும் ஆபிரகாம் ஒரு மோசமான தகப்பன். ஆனால் கர்த்தருடைய பார்வையிலே அவன் நீதிமான். கர்த்தருடைய பார்வையிலே அவனை போல விசுவாசத்தின் தகப்பன் ஒருவனும் இல்லை. நான் ஆபிரகாமின் தேவன். கர்த்தர் சொல்றாரு. அப்படின்னா ஒரே விஷயத்துக்கு 2 ஆங்கிள் இருக்குது. 2 விஷயத்தை பார்க்கணும். கர்த்தருடைய பார்வையில பார்க்கணும் எதையுமே. ஏன் பார்வையில கர்த்தர் செய்யறது பல நேரங்களிலே அவர் எனக்கு தகப்பன், பல நேரத்தில் கர்த்தர் எனக்கு செய்யறது எனக்கு தீமையாய் தோணுகிறது. ஏன் இப்படி பண்றாரு? ஏன் இந்த மாதிரி சொல்ற? அதான் ஆரம்பத்திலே சொன்னேன், என் தகப்பனிடத்துல தீமை என்பது கிடையவே கிடையாது. என் தகப்பன் எனக்கு செய்யற எந்த ஒரு காரியத்திலும் எனக்குத்தான் நன்மை இருக்குமே ஒழிய ஒரு நாளும் எனக்கு அதில் தீமை இருக்கவே வாய்ப்பே கிடையாது. ஏன் இப்படி செஞ்சாரு? இப்ப சொல்றாரு, ஆதாமை பொறுத்த வரைக்கும் நல்ல கதை விட்டு அடைச்சு விட்டாரு தெரியுமா? போக விடாம நல்ல ஒரு தூதனை நிக்க வச்சு விட்டாப்ல. அவன் ஜெய்ஜாண்டிக்கா இருக்கான். ஒருவன் 1000 பேரையும், இருவர் 10,000 பேரையும் ஜெயிப்பாங்களாம். அப்படிப்பட்ட ஒரு தூதனை நிக்க வச்சு விட்டாப்ல. இவன் 6 அடி தான் இருக்கான். அவன் இருக்கான் 16,000 பேர் அடிக்கிற அளவுக்கு. அப்படியே தாண்டி உள்ள போனாலும் பயங்கரமான கத்தி ஒண்ணு வச்சு விட்டாப்ல. சுத்திக்கிட்டே கிடக்க 4 பக்கமும். இதெல்லாம் தாண்டி அந்த பழத்தை சாப்பிட எப்படி சாப்பிடுறது? இல்லைன்னா செத்து போறேன். இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கும் போது ஆதாமுடைய மைண்ட் எப்படி இருக்கும் தெரியுமா? இவ்வளோ தூரம் பாசமா பண்ணிவிட்டு, ஆனா அந்த ஜீவரிச்சத்தை அதுதான் மெயின் இருக்கிறதுலயே, நான் சாக போறேன், நான் சாகாம இருக்கிற பழம் அது உள்ள இருக்கு, மரம் அங்க இருக்கு, எனக்கு எல்லாத்தையும் அடைச்சு வச்சிருக்கிறார். இப்படி அதை நான் போய் எடுக்கவே முடியாதபடி பண்ணிவிட்டாரு. நம்ம பார்வையில ஏன் ஆண்டவர் இப்படி செய்யறாரு? யோசிச்சு பாருங்க. ஆதாமுக்கு அதை கொடுக்க வேண்டாம் என்று கர்த்தர் முடிவு பண்ணி இருந்தால் அந்த மரத்தை வேரோட வெட்டி போட்டிருக்கலாம், மொத்தத்தையும் க்ளோஸ் பண்ணி போட்டிருக்கலாம். இல்லையா, ஆதாம் சாப்பிடக்கூடாதுன்னா ஆதாம க்ளோஸ் பண்ணிருக்கலாம். அவர் உண்டாக்கினவர், அவருக்கு அழிக்கவும் வல்லமை இருக்கிறது. ஆனா ஆதாமையும் வச்சு விட்டாரு, ஜீவவிருட்சத்தையும் வச்சுட்டாரு. 2 தரத்துல வச்சுட்டு நடுவுல காவலை வச்சுட்டாரு. இப்ப இதுக்கு பேர் என்ன தெரியுமா? அடைக்கப்பட்ட வாசல். என்ன வாசல்? அடைக்கப்பட்ட வாசல். அதுவான அடைச்சு கிடக்கு. இப்ப பார்த்தா ஆதாம் அங்க இருந்து பாக்குறாரு, மரம் தெரியுது தூரத்துல, போக முடியாது. சில நேரத்துல ஆசீர்வாதம் தெரியும். பிஸ்காவின் கொடுமுடியில ஏறினா மோசேக்கு என்ன தெரியும்? கானான் தேசம் தெரியும், போக முடியாது. யோர்தானை கிராஸ் பண்ண மாட்டேன். ஆண்டவரே பார்க்க வச்சிங்களே, கொடுத்தா என்ன? உன் கண்களால் காண்பாய், சுதந்திரிக்க மாட்டாய். அவ்வளவுதான். பல நேரத்தில் ஆண்டவர் வச்சிருக்கிற ஆசீர்வாதம் தூரத்துல தெரியுது, கண்ணு பாக்குது, வந்துரும் தெரியுது, ஆனா வராது. கர்த்தர் நிக்க வச்சிருவார், அப்படியே நிக்க வச்சிருவார், வராது.
ஏன் ஆண்டவரே இந்த நடுவுல ஒரு டிஸ்டர்பன்ஸ், ஏன் நடுவுல ஒரு அடைப்பு, ஏன் என்ன சாப்பிட விடாம பண்ணிருக்கிறீங்க அப்படின்னா கர்த்தர் சொல்றாரு, இந்த பழத்தை நீ சாப்பிடக்கூடாதுன்னு நான் சொல்லல, இப்ப நீ சாப்பிடக்கூடாது, அந்த பழம் இப்ப உனக்கு தேவைப்படாது. ஏன் ஆண்டவரே இப்ப சாப்பிட்டா என்ன, இப்ப நீ நன்மை தீமை அறியத்தக்கவராய் நம்மில் ஒருவனை போல ஆனான். இப்ப உனக்குள்ள என்ன இருக்குது, தீமை இருக்குது. தீமையே இல்லாத போது நீ இருந்த, உன்னை நான் அப்படிதான் படைச்சேன். ஆனா அப்ப இந்த பழத்தை நீ சாப்பிட்டுருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை. இப்ப உனக்குள்ள தீமையும் இருக்கு. இந்த தீமையோட நல்லா கவனி, இப்ப நமக்குள்ள ஒரு தீமை இருக்குது. நாம வந்துட்டு ரட்சிக்கப்படணும்னு சொல்றோம். எதுக்குள்ள ரட்சிக்கப்படணும்? ஒரு மனுஷன் தன் வாழ்நாள்ல எதுக்குள்ள ரட்சிக்கப்படணும்? சாகரத்துக்குள்ள ரட்சிக்கப்படணும். அதானே உண்மை. செத்த பிறகு அதனால பிரயோஜனம் இல்லை. நீங்க ஒருவேளை சுவிசேஷம் ஒருத்தருக்கு சொல்லி அவர் கேட்காம செத்துட்டாரு, இப்ப நீங்க என்ன சொல்லுவீங்க தெரியுமா? எவ்வளவோ சொன்னாங்க அந்த ஆளுக்கு சுவிசேஷம், கடைசி வரைக்கும் ஏத்துக்காம என்ன ஆயிட்டான், செத்தே போயிட்டான். ஏன் செத்துட்டா என்ன, அதுக்கப்புறம் மனம் திரும்புவதற்கு வாய்ப்பு இல்லை. அப்ப அந்த மரணம் தான் ரட்சிப்புக்கான கடைசி இடம். மரணம் தான். அப்போ கர்த்தர் எதுக்கு மரணத்தை வச்சிருக்கிறாருன்னா, நீ அதுக்குள்ள ரட்சிக்கப்படணுங்கிறதால ஒரு கான்செப்டுக்காக. நீ அதோட நீ சாவே இல்லைன்னு வச்சுக்கோங்க. இப்ப யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு மரணமே இல்லை, நீங்க நன்மை தீமை அறியத்த கூட இருக்கீங்க, உங்களுக்குள்ள பாவமும் இருக்கு, நீங்க பாவம் செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க. ஒருத்தர் வந்து சுவிசேஷம் சொல்றாரு, இப்ப நீங்க என்ன சொல்லுவீங்க? என்ன சொல்லுவீங்க? பாத்துக்கலாம் இல்லைங்க. நீங்க சாவறதுக்குள்ளேன்னு ஒரு விஷயம் சொன்னா தானே ரட்சிக்கவே முடியும். உங்களுக்கு சாவே இல்லைன்னா நான் எதுக்கு ரட்சிக்கப்படணும்? இந்த பூமியில சந்தோஷமா இருக்க போறேன், 1000 வருஷம் 2000 வருஷம் 3000 வருஷம் இருக்க போறேன், எனக்கு எதுக்கு ரட்சிப்பு? அப்ப ரட்சிக்கப்படுவதற்கு கர்த்தர் வச்ச ஒரு டெட்லைன் தான் என்னது? மரணம், டெத். இதுக்குள்ள ரட்சிக்கப்படணும். இப்ப ஆதாமுக்கே அந்த பழத்தை அவர் கொடுக்கலனா, இப்ப நான் கொடுப்பேன் ஆதாம், நீ சாப்பிட்டுருவ, சாப்பிட்டா நீ என்றைக்கு என்னவா இருப்ப? உயிரோட இருப்ப. உனக்கு மனம் திரும்பதுக்கு வாய்ப்பே இருக்காது. மனம் திரும்ப என்ன இருக்காது? வாய்ப்பே இருக்காது. அந்த மரணம்னு ஒண்ணு இருந்தாதான் அதுக்குள்ள நீ மரணம் திரும்புவ, அதுக்குள்ள நீ ஞானஸ்தானம் எடுப்ப, அதுக்குள்ள நீ சுவிசேஷம் சொல்லுவ. இப்பவும் பாருங்க, சாகரத்துக்குள்ள நான் சுவிசேஷம் சொல்லிடணும், சாகரத்துக்குள்ள ஞானஸ்தானம் எடுக்கணும். நம்மளுடைய டெட்லைன் எதுவா இருக்குது? அந்த மரணமாக இருக்குது. இதுக்கு தான் கர்த்தர் அந்த பழத்தை அவன் கையில கொடுக்காம வச்சார். கொடுத்திருந்தானா அவன் ரட்சிக்கவே பட்டிருக்க முடியாது, அவன் எந்த ஒரு காரியத்தையும் மனுஷன் செய்யவே முடியாது. இப்போ உங்களுக்கு எனக்கும் ஒருவேளை ஆதாம் அதை சாப்பிட்டு இருந்தாருன்னா நமக்கும் மரணமே இருந்திருக்காது. மரணமே இல்லாம நாமளும் பாவத்துல நல்லா உழன்று. ஏன்னா ஆதாம் தன் சாயலாய் ஒரு குமாரனை பெற்றான். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன மாதிரியே பிள்ளைங்க பெற ஆரம்பிச்சிருச்சு. ஒரு மனுஷன் மூலமாக பாவம் பூமிக்குள் வந்தது. அப்ப அவன் வழியா மரணமும் இல்லாத ஒரு நிலை வந்துடும். ஆட்டோமேட்டிக்கா நம்ம எல்லாமே பூமி முழுக்க பாவிகளா இருப்பாங்க, எவனுமே ரட்சிக்கப்பட மாட்டாங்க. அந்த மனம் திரும்புதலே இருக்காது. அந்த மனம் திரும்புதல் இல்லாவிட்டால் எப்படி பரலோகத்துக்கு போக முடியும்? அப்ப நாம பரலோகத்துக்கு போகணும்னா நமக்கு இந்த மரணம் வந்து ஒரு டெட்லைன். அந்த மரணத்துக்குள்ள ரட்சிக்கப்படணும். அந்த மரணம்னு ஒண்ணு இருந்தாதான் இந்த ஜீவ விருட்சத்தை நீங்க சாப்பிட்டீங்கன்னா அது போயிடும். அப்ப அதுக்குதான் ஆண்டவர் தடுத்து வச்சாரு. சரி, இதை கொடுக்கவே மாட்டாரா? அப்ப நமக்கு அது கிடையவே கிடையாதானா? வாசிங்க வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 7வது வசனம் வாசிங்க. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்றெழுது. அப்போ அதை புசிக்க கூடாதுன்னு சொன்ன ஆண்டவர், புசித்து என்றென்றைக்கும் உயிரோடு கூட இருக்க கூடாதுன்னு சொன்ன ஆண்டவர் இப்ப சொல்றாரு வெளிப்படுத்தல் 2:7 ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க. அதே ஆண்டவர் தான், சேம் ஆண்டவர். அப்பனா என்ன அர்த்தம்? நீ சாப்பிடணும், இப்ப சாப்பிடக்கூடாது, உனக்குள்ள இருக்கிற பாவத்தை ஜெயிச்சுட்டு அதை சாப்பிடணும். நீ நித்தியமா உயிரோடு கூட இருக்கணும், அதான் கர்த்தர் திட்டம். நீ நித்தியத்துக்குள்ள இருக்கணும், பரலோகத்துக்குள்ள இருக்கணும். ஆனா இந்த மரணம் நீ ஜெயிச்ச பிறகுதான் அதை நீ சாப்பிடணும். நீ சுத்தமான பிறகுதான் அந்த ஜீவ விருட்சத்தை சாப்பிடணும். இப்ப சாப்பிட்டீனா நீ பாவியா மாறி சாத்தானா மாறிடுவ. சாத்தான் யாரு? எல்லா பாவத்தோட என்னன்னைக்கு உயிரோடு இருக்கிறவன். தேவன் யாரு? ஒரு பாவமும் இல்லாம உயிரோடு இருக்கிறவர் என்றென்றைக்கும். மனுஷன் மட்டும்தான் நன்மை தீமையோட மரணத்தோட இருக்கிறவன். இதான் 3 டிசைன். தேவன் எந்த தீமையும் இல்லாமல் என்றென்றைக்கு உயிரோடு கூட இருக்கிறவர். சாத்தான்
ஒரு நன்மையும் இல்லாமல் வெறும் தீமையோடு கூட என்றென்றைக்கும் உயிரோடு கூட இருக்கிறவன். நீங்களும் நானும் நன்மை தீமை உடையவர்களாய் மரணத்தோடு இருக்கிறவங்க. இந்த 3 டிசைன்ல நீங்க நானும் எப்படி மாறணும் கர்த்தர் விரும்புறாருன்னா, ரோமர் 8:29 சொல்லுது, குமாரனின் சாயலுக்கு ஒப்பாய் மாறணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? வெறும் நன்மையோட என்றென்றைக்கு உயிரோடு கூட இருக்கணுங்கிறது அவர் ஆசை. இப்ப நன்மை தீமையோட என்றென்றைக்கு உயிரோட இருந்தீங்கன்னா நீங்க என்னவா மாறிடுவீங்க? சாத்தானா மாறிடுவீங்க. அப்ப கர்த்தர் சில நேரங்களில சில ஜீவ விருட்சத்தை உங்களுக்கு தெரியும், இது இருந்தாதான் பண்ண முடியும், இது இல்லாட்டி முடியாது தெரியும். கர்த்தர் சில மரணத்தை அனுமதிக்கிறார். கர்த்தர் சில நேரங்களில் சில காரியங்களை அனுமதிக்கிறார். எதுக்காக தெரியுமா? அது நம்முடைய நன்மைக்காக. நான் மரணத்தை வச்சே உங்களுக்கு சொல்றேன். பல நேரங்களில கர்த்தர் நமக்கு பூமியில் மரணத்தை அனுமதிக்கிறார். கர்த்தர் என்ன பண்றாரு? நமக்கு ஆசைதான் நம்ம கூட இருக்கிறவங்க கடைசி வரைக்கும் நம்ம கூட இருக்கணும், நமக்கு ஆசைதான். சில நேரத்தில் தாயா இருக்கும், தகப்பனா இருக்கும், சில நேரத்தில் பிள்ளைகளாக இருக்கும், அல்லது சில நேரத்தில் நமக்கு வேண்டப்பட்டவங்களா இருக்கும். அப்படி இருக்கும்போது இவங்க என்னைக்கும் நம்ம கூடவே இருந்தா நல்லா இருக்குமே நினைக்கிறான். என்னதான் நினைச்சாலும் ஒரு ஏஜ்ல அவங்க நம்மளை விட்டு என்ன செய்யறாங்க? போறாங்க. கர்த்தர் எடுக்கிறாரு. ஏன் அப்படி எடுக்கிறாரு? ஏன் இப்ப அவங்க ரட்சிக்கப்பட்டவங்க தான், அவங்க கர்த்தருக்குள்ள இருக்கிறவங்க தான், ஆனாலும் கர்த்தர் எடுக்கிறாரு அவங்க நம்மளை விட்டு. பல நேரங்களில நாம் பிரியவே வேண்டாம், இருக்கணும், க்ளோஸா இருக்கணும் எல்லாம் நினைக்கிறோம். ஆனாலும் கர்த்தர் எடுக்கிறார். எதுக்காக தெரியுமா? அந்த ஆத்மாவுக்கு அதுக்கப்புறம் பூமியில இருந்தா அந்த ஆத்மா கெட்டு போகும், அந்த ஆத்மா விழுந்து போகும். அதுக்கு முன்பதாகவே கர்த்தர் எடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார். வசனம் சொல்லுது, தீங்கு வராதற்கு முன்னே நீதிமான் எடுத்துக்கொள்ளப்படுகிறான். இப்போ எசேக்கியா ராஜாவை கர்த்தர் எடுக்க முடிவு பண்ணிட்டார். சொல்லிட்டார் ஆண்டவர், நீ சாகவே சாவாய் அப்படின்னு. இப்போ எசேக்கியா ராஜாவுக்கு போறதுக்கு ஆசை இல்லை. அவருக்கு என்ன ஆசை? இன்னும் கொஞ்ச நாள் இருந்துட்டு போலாமே, ராஜாவா இருக்கிறோமே, ராஜா லைஃப் சூப்பரா இருக்குதே, இந்த ராஜா லைஃப்லயே நல்ல ஜாலியா வாழ்ந்துட்டு போலாமே அப்படின்னு முடிவு பண்ணிட்டார். பார்த்தா அழுவுறாரு. சில ஆட்கள்லாம் பாத்தீங்கன்னா ஆண்டவர்கிட்ட போய் கெஞ்சுவாங்க, எப்படியாவது ஜீவனை கொடும். இவரும் சவுறு பக்கமா திரும்பி அழுவுறாரு. அழுத உடனே கர்த்தர் என்ன பண்றாரு? சரி ஒரு 15 வருஷம் கூட அவங்ககிட்ட போய் சொல்லிட்டாரு. அவரும் தீர்க்கதரிசியும் போய் சொல்லிட்டாரு. ஆண்டவருக்கு என்ன கொடுக்குறாரு? 15 வருஷம் கொடுக்குறாரு. இப்ப ராஜாவுக்கு ஒரே சந்தோஷம். ஆனால் அந்த 15 வருஷத்துல தான் அவர் ஒரு திருமணம் பண்ணுவாரு. அவருக்கு ஒரு குழந்தை பிறக்கும். அந்த குழந்தைக்கு பேரு மனாசே. இஸ்ரவேல் ராஜாவிலேயே மோசமான ராஜா யாருன்னு அவன் தான். அவன் ராஜாவாகும் போது 12 வயசுன்னு இருக்கும். மனாசே ராஜாவாகும் போது 12 வயது உடையவனா இருந்தான். எசேக்கியாவுடைய பையன். அடுத்து எசேக்கியாவுக்கு அடுத்து அவன் தான் ராஜாவாவான். எசேக்கியா ஒருவேளை முன்பதாகவே மரித்திருந்தால் இந்த குழந்தை பிறந்திருக்காது. வேறொரு பிள்ளை தான் ராஜாவா மாறி இருக்கும். இஸ்ரவேல்ல மோசமான ராஜான்னு ஒருத்தன் வந்திருக்கவே மாட்டான். சில நேரத்துல நாம இப்படி கேட்கக்கூடிய விஷயம், கர்த்தர் கொடுக்கும் போது வாங்கிக்கிறோமா? கர்த்தர் எடுக்கும் போது கொடுத்துடணும். அவர் கொடுக்கும் போது எவ்வளவு சந்தோஷமா வாங்குறோமோ அவர் எடுக்கும் போதும் கொடுத்துடணும். நம்ம கூட எவ்வளவு நாள் இருந்தாலும் நமக்கு சந்தோஷம் தான். ஆனா அவங்க அதுக்கப்புறம் அந்த ஆத்மா போறதா அவங்களுக்கு நல்லது, இல்லைன்னா அவங்களுக்கு ஒரு பெயின்ஃபுல் ப்ராசஸ். பல நேரங்களில கர்த்தர் நமக்கு நடுவுல ஜீவ விருட்சத்தின் கனிக்கும் நமக்கும் நடுவுல ஒரு தடையை வச்சிருக்கிறார். சில நேரங்களில் கர்த்தர் மரணத்தை அனுமதி கொடுக்கிறார். சில நேரங்களில் கர்த்தர் நம்முடைய ஜீவனை எடுக்கிறார். கர்த்தர் கொடுத்தாலும் ஸ்தோத்திரம், கர்த்தர் எடுத்தாலும் ஸ்தோத்திரம். கர்த்தர் கரத்தில் தீமை என்பது கிடையவே கிடையாது. சிலர் உங்களை விட்டு சில காரியங்களை கர்த்தர் எடுக்கும் போது உங்களுக்கு அது துக்கமா இருக்கும். மாம்சத்துல கண்டிப்பா துக்கம் இருக்கும். ஏன்னா நம்ம கூட இத்தனை வருஷம் இருந்திருக்கிறாங்க, உண்மைதான். ஆனால் சில நேரங்களில கர்த்தர் அந்த பிரிவினை இருக்குல்ல, அடைக்கப்படுறது நடுவுல, அது நன்மை. கர்த்தர் உன்னை விட்டு எடுக்கிறது நன்மை. சிலர் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, 10 வருஷம் கேட்பாங்க, ஏன் எடுத்தாரு, எதுக்காக எடுத்தாரு, எதுக்காக ஆண்டவர் எங்க அப்பாவை எடுத்தாரு, ஏன் எங்க அம்மாவை எடுத்தாங்க? எடுத்ததுதான் அவர்களுக்கு நல்லது. சில நேரங்களில் உன்னை விட்டு ஜீவ விருட்சத்தை கர்த்தர் தூரப்படுத்துறார், நடுவுல ஒரு தடையை உண்டு பண்றார். காரணம் என்ன தெரியுமா? இப்போ உனக்கு அது தேவைப்படாது. உன்னை பூரணப்பட்ட பிறகு கர்த்தர் உனக்கு நித்திய ஜீவனை கட்டளையிட வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. கடைசியா ஒரு காரியத்தை சொல்லி நாம் ஜெபம் பண்ணி முடிக்க போகிறோம். வாசிங்க என்னாகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 34வது வசனம் வாசி. நீங்கள் தேசத்தை சுற்றி பார்த்து 40 நாள் லக்கத்தின்படியே ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வருஷமாக நீங்கள் 40 வருஷம் உங்கள் அக்கிரமங்களை சுமந்து என் உடன்படிக்கைக்கு வந்த மாறுதலை உணர்வீர்கள். இந்த சம்பவம் உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும்.
என்ன சம்பவம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் கானானை சுத்தி பார்க்க போனாங்க. சுத்தி பார்த்துட்டு வந்துட்டு ஒரு 10 பேர் துர்ச்செய்தியை பரப்பினாங்க. காலேபும் யோசுவா மட்டும் சாதகமாக பேசினாங்க. இப்ப கர்த்தர் சொல்றாரு என்னாகும் 14ல, அவங்கள நான் வழியில கொன்று போட போறேன் எல்லாம் சொல்லிட்டாரு. ஆனா சொல்லிட்டு இன்னொன்னு சொல்றாரு. அந்த வசனத்தை வாசிங்க. 14ஆம் அதிகாரம் 20வது வசனம். என்னாகும் 14:20. அப்பொழுது கர்த்தர் உன் வார்த்தையின்படியே மன்னித்தேன். இந்த ஜனங்களை என்ன பண்ணிட்டாரு? ஜனங்களை அழிக்க போறேன்னு சொல்லிட்டாரு. வாசிங்க 11:12 வாசிங்க. 14, 11, 12. கர்த்தர் மோசேயை நோக்கி, எதுவரைக்கும் இந்த ஜனங்கள் எனக்கு கோபம் உண்டாக்குவார்கள்? தங்களுக்குள்ளே நான் கட்டின சகல அடையாளங்களையும் அவர்கள் கண்டும் எதுவரைக்கும் என்னை விசுவாசியாதிருப்பார்கள்? நான் அவர்களை கொள்ளை நோயினால் பாதித்து சுதந்திரத்துக்கு புறம்பாக்கி போட்டு அவர்களை பார்க்கிலும் உன்னை பெரிதும் பலத்ததுமான ஜாதியாக்குவேன் என்றார். கொள்ளை நோயினால் பாதிக்க போறேன், பெரிய ஜாதியாக்குவேன் எல்லாம் சொல்லிட்டாரு. ஆனா திருப்பி என்ன சொல்லிட்டாரு? மோசே போய் கதறி ஜெபம் பண்ணி எல்லாம் கேட்ட உடனே அந்த 20 வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் உன் வார்த்தையின்படியே மன்னித்தேன். என்ன பண்ணிட்டாரு? மன்னிச்சிட்டாரு. ஆனா இப்ப என்ன சொல்றாரு? 14:34. நீங்கள் தேசத்தை சுற்றி பார்த்த 40 நாள் லக்கத்தின்படியே ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வருஷமாக நீங்கள் 40 வருஷம் உங்கள் அக்கிரமங்களை சுமந்து என் உடன்படிக்கைக்கு வந்த மாறுதலை உணர்வீர்கள். இது என்ன மன்னிப்பு? இவங்க சுத்தி பார்த்தாங்க, கோவப்பட்டு கொள்ளை நோயினால் வாதிப்பேன்னு சொல்லிட்டாரு. அப்புறம் மோசே போய் கதறி கேட்டாரு. சரி ஓகே, உன் வார்த்தையின்படி அவங்களை என்ன பண்ணிட்டேன்? மன்னிச்சிட்டேன்னு சொல்லிட்டாரு. பின்னாடி திருப்பி மோசே கிட்ட சொல்றாரு, அவங்க அக்கிரமத்தை நான் மன்னிக்க மாட்டேன், 40 நாள் 40 வருஷம் சுத்தி வரட்டும்ன்றாரு. இது என்ன விதமான மன்னிப்பு? பல நேரத்துல கர்த்தர் சில பாவங்களை மன்னிச்சிடுறாரு, ஆனா அதோட எஃபெக்ட் மட்டும் அப்படியே இருக்குது. நம்ம சில நேரத்துல சொல்றோம்ல, எல்லாம் நீங்க சில நேரத்துல சில பாவங்கள் செய்வீங்க, அந்த பாவத்துக்கான ஒரு பலனை உடனே கட்டளையிட்டுவார், உடனே நடந்துரும், ஏதோ ஒன்று நடந்துரும். ஆனா நீங்க போய் கதறி கேட்ட உடனே மன்னிச்சிட்டார், உங்களுக்கு அந்த தேவ பிரசனம் திருப்பி கிடைச்சிடும். ஆண்டவர்கிட்ட போய் உபவாசம் பண்ணியோ அழுதோ ஏதோ ஒன்று கேட்குறீங்க, கர்த்தர் மன்னிச்சிட்டார். மன்னிச்ச பிறகு உங்களுக்கு என்ன இருக்குது? அந்த ஒரு சமாதானம் வந்துருச்சு, கர்த்தர் மன்னிச்சிட்டாருங்கிறதான ஒரு நிறைவு வந்துருச்சா? ஆமா, ஆண்டவர் மன்னிச்சிட்டாரு, பழைய ஒரு அபிஷேகம் திருப்பி உங்களுக்குள்ள வருது. ஆனா அந்த பாவம் செஞ்சதுனால ஏற்பட்ட ஒரு எஃபெக்ட் இருக்குல்ல, அது அப்படியே இருக்கும், அது மாறி இருக்காது. ஏன்னு தெரியாது. நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், அது உங்களுக்கு புரியுமான்னு பாருங்க. இப்ப நீங்க வந்துட்டு ஒருத்தர்கிட்ட நிறைய பேர்ட்ட கடன் வாங்கிட்டீங்க, கடனை வாங்கி வட்டி கிட்டி எல்லாம் ஆயிடுச்சு. இப்ப என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாரும் உங்களை கொலை பண்ற அளவுக்கு அல்லது நெருக்குறாங்க. நீங்க வேற வழி இல்லாம ஆண்டவர்கிட்ட போய் எங்கேயோ ஒரு இடத்துல அழுது புலம்புறீங்க. கர்த்தர் வாக்கு பண்றாரு, நான் உன்னை காப்பாத்துவேன், உன்னை செய்வேன், உன்னை திருப்பி மீண்டும் கொண்டு வருவேன் அப்படின்னா ஒரு சமாதானம் வந்துருச்சு. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா மறுநாள் காலையில கடன் அடைஞ்சிருக்காது. மறுநாள் காலையில என்ன செய்யாது? கடன் அடைஞ்சிருக்காது. அந்த கடன் அப்படியே தான் இருக்கு. ஆனா உங்களுக்கு என்ன இருக்கு? இப்ப ஒரு சமாதானம் இருக்கு. கடன் வாங்கினது தப்பு, பைபிள் கடன் வாங்காது இருப்பாயாக்கன்னு சொல்லியிருக்கு, நான் வாங்கி விட்டேன், இருதயத்துல வாதம் வந்துச்சு, பயங்கர எஃபெக்ட், ஆண்டவரே இனி வாங்கவே மாட்டேன், என்ன மன்னிச்சிருங்கப்பா, கதறி கிதறி ஓகே மன்னிச்சிட்டார். நான் சொல்ற ஒரு உதாரணம், மன்னிச்சிட்டார். ஆனா கடன் அப்படியே இருக்கு. இப்ப நம்ம என்ன எதிர்பார்ப்போம் தெரியுமா? ஆண்டவர் உடனே மொத்த கடனையும் அதிசயமா கடன் வாங்கினவன் எல்லாம் வந்து மறுநாள் காலையில நீங்க கடன் கொடுக்க வேண்டாம், உங்கள் கடனை நாங்க மன்னிச்சிட்டோம், இனிமேட்டு நீங்க கடனே கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லணும்னு நம்ம நினைப்போம். நம்ம வியூ அதானே, உடனே ரிலீஸ் பண்ணி விட்டுறணும் நம்மள ஆண்டவர், மொத்த கடனும் இல்லாம நம்ம ஓகே. ஆனா ஆண்டவர் செய்ய மாட்டார், தெரியுமா உங்களுக்கு? அந்த எஃபெக்ட் அப்படியே இருக்கும். இப்ப எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா, இந்த கடன்காரன் நெருக்கனால நெருக்க மாட்டான், கேட்பான், பார்க்கும் போதெல்லாம் கேட்பான், பார்த்து செய்யுங்க, எங்களுக்கும் கஷ்டம் இருக்குதுங்க அப்படின்பா. அதே கஷ்டம் அந்த கடன் அப்படியே இருக்கும். ஏன்? நம்ம எதிர்பார்க்கறது நடக்கலையே. ஒரு சிலருக்கு நடந்திருக்கலாம், நான் பொதுவா காமனா சொல்றேன், நடக்கலையே. ஏன் அப்படின்னும் போது கர்த்தர் சில நேரத்துல சில காரியங்களை உணர்த்துவதற்கு உங்களை 40 வருஷம் சுத்த விடுவாரு. இப்போ உங்களை நாளைக்கே கடன் எல்லாம் அடைச்சிட்டா வச்சுங்க, இது என்னுடைய வியூ, நான் அனுபவிச்சதை நான் சொல்றேன், கடன்ல இல்ல வேற ஒரு விஷயத்துல. உடனே உங்களுக்கு மன்னிச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு அதோடைய எஃபெக்ட் தெரியாது. ஓகே, நேத்து ஒருத்தன் வந்து நெருக்குனா, இன்னைக்கு போய் கேட்டோம்,
நாளைக்கு காலைல ரிலீஸ் பண்ணிட்டாரு. இப்ப நமக்கு என்ன ஆயிடும் தெரியுமா? பிரைஸ் தி லார்ட். ஆனால் இதயத்தின் ஆழத்துல அந்த எஃபெக்ட் தெரியாது. இப்ப என்ன பண்ணுவோம் தெரியுமா? திருப்பி ஒரு வாரம் கழிச்சு திருப்பி கடன் வாங்குவோம். ஏன்னா மன்னிக்கிற ஒருத்தர் இருக்கிறார். மறுநாள் காலையில அவர் என்ன பண்ணிட்டாரு? மன்னிச்சிட்டாரு. இவர் என்ன பண்ணுவார்னு கேட்டீங்கன்னா, இந்த கடனை நீ லைஃப் லாங் வாங்காம இருக்கிற ஒரு முடிவெடுப்பீங்கல்ல, அது வரைக்கும் உங்களை சுத்தல்ல விடுவார். அதுக்கப்புறம் நீங்க தீர்மானம் பண்ணி, எப்பா சாமி இனி வாங்கவே மாட்டேன்னும் போது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அடைச்சிக்கிட்டே வருவார். கொஞ்சம் கொஞ்சமா அதுக்கான வழிவாசலாம் திறப்பாரு. நீங்க அடைச்சு முடியும் போது யாராவது ஒரு கிரெடிட் கார்டுக்காரன் வந்து கேட்பான், சார் கிரெடிட் கார்டு வாங்கணுமா? வீட்டு பக்கமே வராதும்பீங்க. யாராவது அவனே போன் பண்ணி பேங்க்காரன் கேட்பாங்க, சார் உங்களுக்கு லோன் அப்ளை ஆயிருக்கு, ஒரு டாக்குமெண்ட் வேண்டாம், உங்களுக்கு லோன் வேணுமா? போனை கட் பண்ணும்பீங்க. ஏன்? நான் அந்த அளவுக்கு என்ன பண்ணிருக்கிறேன், அனுபவிச்சிருக்கிறேன். சில நேரங்களில கர்த்தர் உனக்கு கானானுக்குள்ளே போக விடாதபடிக்கு கதவை அடைக்கிறார். 40 வருஷம் சுத்த விடுறாரு. இல்லைங்க, மன்னிச்சிட்டாரு மன்னிச்சிட்டாரு, நான் மனம் திரும்பிட்டேன், நீ மனம் திரும்பிட்ட, ஆனாலும் 40 வருஷம் சுத்து. அந்த சுத்தறதுக்கு பின்னாடி கர்த்தர்கிட்ட ஒரு திட்டம் இருக்கு. இது நம்மை உணர்த்த வைக்கிறது. இனி எக்காலம் கொண்டும் உன் வாழ்க்கையில நீ நெகட்டிவா பேசவே கூடாது. நல்லா கவனிச்சிங்களா? இந்த 40 வருஷம் கழிச்சு கானானுக்குள்ள போகும்போது இஸ்ரவேல் ஜனங்க யோசுவா கிட்ட நெகட்டிவாவே பேசவே மாட்டாங்க. நெகட்டிவா பேசவே மாட்டாங்க. எல்லா சண்டைக்கும் தைரியமா போவாங்க. இந்த 40 வருஷம் சுத்தன எஃபெக்ட் இருக்குல்ல, அவனுக்கு தெரிஞ்சு போச்சு, இனிமேட்டு அவிசுவாசமா பேசணும், தொலைஞ்சோம், சுத்த விட்டுருவாரு நம்மள. அதுல இருந்து பேசவே மாட்டான். எந்த ஊருக்கு போனாலும் வேவ பாத்திரம். எப்ப தெரியுமா இஸ்ரவேலன் பயப்படுறது இல்ல? இன்னைக்கு வரைக்கும் பயப்படுறது இல்ல. அவன் இன்னைக்கு வரைக்கும் சொல்றதே இல்ல, ஐயோ அவங்க எங்களை அடிப்பாங்கன்னு. இவன் தான் சொல்லுவான், எல்லாரையும் அடிப்பேன். இந்த தைரியம் ஏன் வருது தெரியுமா? 40 வருஷம் சுத்தினாம்ல ஒரு நாள். அதுல இருந்து அவனுக்கு தெரிஞ்சு போச்சு, நம்ம தான்டா கிங், எல்லாத்துக்கும் நம்மள தான் ஆண்டவர் வச்சிருக்காரு, நாம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அன்னைக்கு போட்ட விதை 4000 வருஷம் இன்ன வரைக்கும் அவன் எவனுக்கும் பயப்படுறது இல்ல. சில நேரங்களில் கர்த்தர் உனக்கு விசுவாசத்தை சொல்லிக் கொடுப்பதற்கு ஆண்டவர் சுத்த விடுறாரு. ஏற்கனவே பேசின வார்த்தை, ஏற்கனவே செய்த காரியம், இதனால் ஏற்பட்ட விளைவு, கர்த்தர் உனக்கு படிப்பினை சொல்லிக் கொடுக்கிறார். படிப்பினை அதை திருப்பி உன் லைஃப்ல செய்யக்கூடாது பாருங்க. அதை திருப்பி நீங்க செய்யவே கூடாது. அதுக்காக கர்த்தர் என்ன பண்றாரு? அந்த பாதையில உங்களை நடத்துறாரு. அந்த 40 வருஷம் நடக்க நடக்க நடக்க, ஐயோ இப்படி பேசிவிட்டோமே, ஒரு வார்த்தை பேசுனதுக்கு 40 வருஷமா இப்படி ஆண்டவருக்கு விரோதமா பேசி 40 வருஷம் சுத்துறோமே, இனி முறுமுறுக்கவே கூடாது. நீ உன் லைஃப்ல முறுமுறுக்க கூடாது. அந்த அளவுக்கு கர்த்தர் உன்னை உருவாக்கிடுவார். ஆனா அதுக்கு பின்னாடி அவர் திட்டம் ஒண்ணு இருந்துச்சு, அருமையான திட்டம். அதுதான் நான் சொல்லிட்டு முடிக்கிறேன், கவனிங்க. இப்ப அவங்க யாரை பார்த்து பயந்தாங்க? வாசிங்க என்னாகமத்தின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 32, 33 வாசிங்க. நாங்கள் போய் சுற்றி பார்த்து வந்த அந்த தேசம் தன் குடிகளை பட்சிக்கிற தேசம். நாங்கள் அதிலே கண்ட ஜனங்கள் எல்லாரும் மிகவும் பெரிய ஆட்கள், மிகவும் பெரிய ஆட்கள். அங்கே ராட்சத பிறவியான ஏனாக்கின் குமாரராகிய ராட்சதரின் பிறவியான ஏனாக்கின் குமாரனாகிய ராட்சதரையும் கண்டோம். ராட்சதரை இப்ப பாருங்க, இவன் பயந்தது யாரை பார்த்தனா? ராட்சதனா ஜெயின்ட்ஸ், இங்கிலீஷ்ல ஜெயின்ட்னு இருக்கும். பயங்கரமான ஆளுங்க இருக்காங்க. 2வது வாசிங்க. நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டி கிளிகளை போல் இருந்தோம், அவர்கள் பார்வைக்கும் அப்படியே இருந்தோம் என்று சொல்லி, இப்படி இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே தாங்கள் சுற்றி பார்த்து வந்த தேசத்தை குறித்து துர்ச்செய்தியை பரம்ப செய்தார்கள். அவங்க பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க யாரை பார்த்து பயப்படுவாங்கன்னா, ராட்சத பிறவியான 28 வாசிங்க. ஆனாலும் அந்த தேசத்திலே குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்கள், பட்டணங்கள் அரணிப்பானவைகளும் மிகவும் பெரியவைகளுமாய் இருக்கிறது. அங்கே ஏனாக்கின் குமாரரையும் கண்டோம். ஒரு தடவைக்கு 2 தடவை யாரை பத்தி பேசுறானா? ஏனாக்கின் குமாரராகிய ராட்சதர், பயங்கரமான ஜெயிண்ட். இவங்கெல்லாம் அங்க இருக்காங்க, அங்க போகவே முடியாது. அவன் அதிகமா பயந்தது யாரை பார்த்தனா? ராட்சத பிறவியான ஏனாக்கின் புத்திரர். அமலேக்கியரை பார்த்து அவனுக்கு பயம் கிடையாது. ஏன்னா அமலேக்கியரை யாத்திராகமம் 17 ஜெயிச்சுட்டான். அவன் யோசுவாவை ஜெயிச்சாச்சு. அவனுக்கு பயம் யாரை பார்த்துனா? இந்த ராட்சத பிறவியான இந்த ஏனாக்கின் புத்திரர். 28லயும் சொல்றாங்க, 33லயும் சொல்றாங்க, அங்க இருக்கிறாங்க, ஜெயிண்ட் இருக்கிறாங்க. அதுவும் குறிப்பா ஏனாக்கின் புத்திரர் அங்கே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்ப கர்த்தர் 40 வருஷம் சுத்த சொன்னார்ல, இவங்க சுத்தி வந்தாங்கல்ல. வாசிங்க நியாயாதிபதி புத்தகம் 3ஆம் அதிகாரம் 1 முதல் வசனம் வாசிங்க. கானான்
கானான் தேசத்திலே நடந்த சகல யுத்தங்களையும் அறியாதிருந்த இஸ்ரவேலராகிய அனைவரையும் சோதிப்பதற்காகவும் இஸ்ரவேல் புத்திரரின் சந்ததியாரும் அதற்கு முன் யுத்தம் செய்ய அறியாதிருந்தவர்களும் அவைகளை அறியும்படி பழக்குவிப்பதற்காகவும் கர்த்தர் விட்டு வைத்த ஜாதிகள் யார் என்றால் பெலிஸ்தரின் 5 அதிபதிகளும் சகல கானானியரும் சீதோனியரும் பாகால் எர்மோன் துவக்கி ஆமாத்திற்குள் பிரவேசிக்கும் வரைக்கும் லீபனோனின் மலைகளிலே குடியிருக்கிற ஏவியருமே. எங்க ஏனாக்கின் புத்திரர் இல்ல பாருங்க. எந்த ஏனாக்கின் புத்திரரை பார்த்து இவங்க பயந்தாங்களோ, என்னாங்க 13:28-32ல அந்த ஏனாக்கின் புத்திரர் 40 வருஷம் கழிச்சு உள்ள நுழையும் போது இல்ல. இப்ப இவங்க 40 வருஷம் சுத்திட்டு வரதுக்குள்ள இவங்க டாப்பா பார்த்து யாரை பயந்தாங்க? நம்பர் 1, ஒரு தடவைக்கு 2 தடவை யாரை பார்த்து பயந்தாங்கன்னா ஏனாக்கின் புத்திரராகிய ராட்சசர். இப்ப சொல்லும் போது சொல்றாரு, பெலிஸ்தரின் 5 அதிபதிகளும் கானானியரும் சீதோனியரின் ஆமான் எர்மோன் துவக்கி பகாத்குள் குடியிருக்கிற ஏவியருமே. அப்ப வசனம் தெளிவா சொல்லுது, ஏனாக்கின் புத்திரர் அங்கே இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த 40 வருஷம் அவங்கள சுத்த சொன்னதுக்கு காரணம், அவங்க சுத்தி வருவதற்குள்ளாக அவங்க யாரை பார்த்து பயந்தாங்களோ அவன் இப்பொழுது அங்கே இல்லை. அந்த சந்ததியை கர்த்தர் அங்கிருந்து ரிமூவ் பண்ணிட்டார். பல நேரத்துல கர்த்தர் உங்களை சுத்தி வர சொல்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நீங்க யாரை பார்த்து பயந்தீங்களோ, எதுக்காக நீங்க கவலைப்பட்டீங்களோ, அந்த சிச்சுவேஷனை கர்த்தர் மாத்துறதுக்கு தான். அது கர்த்தர் டைம் எடுத்துக்கிறாரு. அதுக்காக தான் உன்னை சுத்த சொல்றாரு. ஒரு பக்கம் உங்களை சுத்த சொல்றதுக்கு காரணம், இனி லைஃப்ல அவிசுவாசமா பேசக்கூடாது, நம்மளை உருவாக்குறது. இன்னொன்னு, உங்களை சுத்த சொல்றதுக்கு காரணம், உனக்கு எதிரான சூழ்நிலைன்னு ஒண்ணு இருந்துச்சு இல்லையா, அந்த சூழ்நிலையை மாத்தி அமைக்கிறதுக்கு கர்த்தர் டைம் எடுக்கிறாரு. ஏன்னா இப்ப நீங்க மாத்த மாட்டீங்க. அதுக்கப்புறம் ஒருவேளை கானானுக்குள்ள போக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பர்மிஷன் கொடுத்தாலும் அவன் போய் உள்ள பயந்துகிட்டே இருப்பான். அவன் பயப்படுறது மட்டும் இல்ல, அவன் பசங்களுக்கும் சொல்லி கொடுத்துட்டு போயிடுவான். என்ன சொல்லி கொடுத்துட்டு போயிடுவான் தெரியுமா? அங்க ராட்சசன் இருக்கிறான், ஐயோ மோசமானவன். இப்போ நமக்கு அப்படிதான் சொல்லி கொடுத்து வச்சிருக்காங்க. பிசாச பயங்கர எஃபெக்டா, ஐயோ இருட்டுல பிசாசு இருப்பான் பார்த்து எல்லாம். நான் தான் சொல்லுவேன், ஆண்டவரை பத்தி பேசுறத விட பிசாச பத்தி நிறைய பேசுற குரூப் ஒண்ணு இங்க உட்கார்ந்துருக்கு. பிசாச பார்த்து பயப்படுற குரூப் ஒண்ணு இருக்கு. இவங்க ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்றாங்களோ இல்லையோ, பிசாச கட்டி ஜெபம் பண்றதுல டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. நல்லா கவனிங்க, உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் தான் பெரியவர். நீ ஏனாக்கின் புத்திரராகிய ராட்சதரை கண்டு பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. உலகத்தையே ஜெயித்தவர் உன்னோடு கூட இருக்கிறார். உனக்கு எதுக்கு பயம்? நீ பிசாசின் மேல அதிகாரம் உடையவனா இருக்கிறதுக்கு தான் கர்த்தர் வச்சிருக்கிறார். சகல அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு சில ராட்சத பிறவிகள் சில காரியங்களை கண்டு, சிலர்லாம் பாத்தீங்கன்னா சில ஆட்களை பத்தி நல்லா கவனிங்க, நான் சொல்றத நீங்க தப்பா புரிஞ்சிடக்கூடாது. இந்த சில அதிகாரத்துல இருக்கிறவங்க, சில பதவியில இருக்கிறவங்க சில நேரத்தில் நம்மளை பார்த்து கொஞ்சம் பேசுவாங்க. உன்னை ஒழிச்சு கட்டுறேன் பாரு, நீ எப்படி சர்ச்சை நடத்துற பாரு, எப்படி ஊழியம் பண்ற பாரு, உன்னை அப்படி ஆக்குற பாரு, இப்படி ஆக்குற பாரு. ஆட்டோமேட்டிக்கா நமக்கு பயம் வரும், நிச்சயம் பயம் வரும். எலியாவுக்கே வந்துருச்சே, ஏசபேல் சொன்ன என்ன வந்துருச்சு? எலியாவுக்கே வந்துருச்சு. ஆனா எலியா யார்? அதுக்கு முன்னாடி அக்கினி இறக்குனவரு. எலியா 400 தீர்க்கதரிசியை கொண்டு இருக்கிறாரு. அப்படிப்பட்ட ஒரு ஆளுக்கு பதவியில் இருக்கிற ஆள் ஒண்ணு சொன்ன என்ன வந்துருச்சு? பயம் வந்துருச்சு. அதே மாதிரி நமக்கு வரும். ஆனா கர்த்தர் என்ன சொல்றா தெரியுமா? எலியா, ஏசபேல் உன் தலையை வாங்குவேன்னு சொல்றா, நான் சொல்றேன் நீ மரணமே அடைய மாட்ட, மேகத்துல ஏறி மேல போயிடுவ. இதுதான் கர்த்தர் கொடுக்கிற டிஃபரன்ஸ். பல நேரத்துல மேல உட்கார்ந்து இருக்கிறவன் என்ன சொல்றான்னு கேட்காதீங்க, யார் என்ன பண்ண போறாங்கிறத கேட்காதீங்க. அது மேல அதிகாரியா இருக்கட்டும், உங்களுக்கு ஆபீஸ்ல இருக்கிற மேலான ஆளா இருக்கட்டும், அல்லது பதவியில இருக்கிறவங்களா இருக்கட்டும், அல்லது யார் வேணாலும் இருக்கட்டும், உங்களையும் என்னையும் அழிக்கிற அதிகாரம் யார் கையிலும் கர்த்தர் கொடுக்கவே இல்லை. நீங்களும் நானும் மரணத்தை ஜெயமாய் விழுங்குகிறவர்கள், மேகத்தில் ஏறி மேலே போக வேண்டியவர்கள். உங்களை எண்ணியும் ஒழிக்கிற அதிகாரம் யாருக்கு இல்ல. ஆனா சில நேரத்துல அந்த ஆளுங்க சொல்லும் போது நம்மளை கர்த்தர் கொஞ்சம் சுத்த விடுவாரு. கர்த்தர் கொஞ்சம் சுத்த விடுறாரு. ஏன்னா நீ பயந்துட்ட, ஐயோ அவர் இப்படி சொல்லிட்டாருங்க, என்னங்க பண்றது? சில பிளான்ஸ் எல்லாம் கர்த்தர் நமக்கு காட்டுவாரு, சில காரியங்கள்லாம் கர்த்தர் இப்படி செய்வார். சொல்லும் போது ஆட்டோமேட்டிக்கா நமக்குள்ள ஒரு பயம் வரும். ஐயோ இதை நம்மளால செய்ய முடியுமா, இதை பண்ண முடியுமா? அதுக்கு ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? முதல்ல நம்மளை கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணுவாரு விசுவாசத்துல. நீங்க பயந்தீங்கன்னா அதை செய்ய முடியாது. அதனால கர்த்தர் என்ன பண்ணுவார்? ப்ரிப்பேர் பண்ணுவாரு. சில நேரத்துல கர்த்தர் கொடுக்கிற ப்ராஜெக்டா தான் இருக்கும், ஆனா நம்ம ரொம்ப கடினப்படுறோம், கஷ்டப்பட்டு சுத்துறோம்.
இது செய்ய முடியல, அங்க போறோம் இங்க போறோம். ஏன் தெரியுமா? அப்படி உங்களுக்குள்ளேயே ஒரு பயம் இருந்து ஆட்டுவிக்குது. இது நடக்குமா, செய்ய முடியுமா, இப்படி நடக்குமா, வாய்ப்பு இருக்குதா அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ள இருந்தே ஒரு நெகட்டிவ் கிரியேட் செய்யுது, அவிசுவாசம். அதனால கர்த்தர் சொல்றாரு, சுத்தி வா, ஆனா நடக்கும், கம்பல்சரி நடக்கும். ஆனா நீ விசுவாசத்தோட இல்ல, இந்த ராட்சதனை ஜெயிக்கிற அதிகாரத்தை கர்த்தர் என் கையில கொடுப்பாருன்னா நீ 40 வருஷம் சுத்த வேண்டியே இருக்காது. கர்த்தர் அப்பயே அவனை ஜெயித்து தேசத்தை கொடுக்க கர்த்தர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அது சுத்தறதும் சுத்தாததும் நம்ம கையில தான் இருக்குது. அது உடனே வர்றதும் தூரமா வர்றதும் நம்ம கையில தான் இருக்கு. சில நேரத்துல கர்த்தர் ஏன் அந்த நடுவுல தடுப்பணையை போடுறாரு அப்படின்னா, உங்களுக்காக கர்த்தர் அதை செய்கிறார். ஒரு பக்கம் உங்க எதிரியை கிளியர் பண்றாரு, ஒரு பக்கம் உங்களையும் விசுவாசத்துல வளர்க்கிறார். அதான் திருப்பியும் சொல்றேன், கர்த்தர் எதை செய்தாலும் நன்மைக்கு எதுவாய் தான் செய்வார். கர்த்தர் கரத்தில் தீமை என்பது கிடையவே கிடையாது. கர்த்தர் சுத்த விட்டாலும் நல்லது, கர்த்தர் கதவடைச்சாலும் உள்ள தோட்டத்துக்குள்ள போக விடாம விட்டாலும் நல்லது, கர்த்தர் பேழைக்குள்ள விட்டு கதவடைச்சாலும் நல்லது. அதுக்கு பின்னாடி உங்களுக்கும் எனக்கும் நன்மைதான் இருக்குமே ஒழிய ஒரு நாளும் தீமை என்பது அதில் இருக்கவே இருக்காது. ஒன்னு ஸ்பிரிச்சுவலி வளர்ப்பாரு, இல்ல உலக பிரகாரமா வளர்ப்பாரு. எப்படியோ ஒண்ணு நம்மளை உருவாக்குவதற்கு தான் கதவு அடைக்கப்படுகிறது. ஒருவரும் திறக்க கூடாதபடிக்கு ஏன் அவர் பூட்டுகிறார் என்றால், அந்த கதவுக்கு பின்னால் கர்த்தர் நன்மையான காரியங்களை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. உங்களுக்கும் நிறைய காரியங்கள் அடைக்கப்பட்ட மாதிரி இருக்கும். நிச்சயம் ஒரு நாள் கர்த்தர் கதவை திறப்பார். நோவாவுக்கு கதவை திறந்தார். ஜீவ விருட்சத்துக்கு கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறாரு? கதவை திறந்தார். 40 வருஷம் கழிச்சு கானானியருக்கு அந்த தேசத்தை இஸ்ரவேல் கையில கொடுத்தார். அந்த தேவனும் உங்கள் கையில அடைக்கப்பட்ட கதவுகளை திறந்து கொடுப்பார். ஆனா இப்ப அடைச்சிருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு உங்ககிட்ட ஆண்டவர் சொல்லுவார். அல்லேலூயா. நாம் ஜெபிக்க போகிறோம். எந்திரிக்கலாமா நம்ம தேவ சமூகத்துல? ஒருவேளை பல நிலைகளிலே உங்கள் கதவுகள் அடைக்கப்பட்டிருக்கலாம். ஆதாமை போல, நோவாவை போல, இஸ்ரவேல் ஜனங்களை போல கர்த்தர் உங்களை ஒரு பேழைக்குள்ள ஒரு இடத்துல அடைச்சு வச்சிருக்கலாம். கொஞ்ச காலம் அடைச்சு வச்சிருக்கிறார். கர்த்தர் நினைக்காம இருக்கிறது போல இருக்கலாம், மறந்த மாதிரி இருக்கலாம். கர்த்தர் நிச்சயம் நினைவு கூறுவார். உன் கதவு திறக்கப்படும். இப்ப திறந்தா அது உனக்கு அழிவாய் மாறும். இரண்டாவது, கர்த்தர் சில நேரத்துல நீ ஆசீர்வாதமா நினைக்கிற ஜீவ விருட்சத்தை உன் கையில கொடுக்காம உனக்கும் ஜீவ விருட்சத்துக்கும் நடுவுல தடையை உண்டு பண்ணியிருக்கலாம். ஏன் எனக்கு இந்த ப்ரமோஷன் வரல, ஏன் இன்னும் எனக்கு கொடுக்காம இருக்கீங்க, எனக்கு கொடுத்தா நலமா இருக்குமே. கர்த்தர் சொல்றாரு, இப்போ உனக்கு அதை கொடுக்க முடியாது, இன்னும் உன்னை உருவாக்க வேண்டி இருக்கிறது. ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன். நிச்சயம் கர்த்தர் உனக்கு தருவார். கடைசியாய், ஏன் ஆண்டவரே என்ன சுத்த விடுறீங்க? அதான் மன்னிச்சிட்டீங்களே, நான் போய் மன்னிப்பு கேட்டேன், மன்னிச்சிட்டீங்களே, அப்புறம் ஏன் என்ன சுத்த விடுறீங்க? இனி நீ பாவம் செய்யாமல் இருக்கணும். இப்ப நீ செஞ்ச பாவத்தை மன்னிச்சிட்டேன், இனி பாவம் செய்யாதேன்னு சொல்லி இருக்கிறேன். நீ பாவம் செய்யாம இருக்கிறதுக்கான உணர்வை உனக்குள்ள உண்டாக்கிக்கிட்டு இருக்கிற. ரெண்டாவது, நீ சுத்தி முடிக்கிறதுக்குள்ள நீ எதை பார்த்து பயந்தியோ, எது உனக்கு எதிராக பெருசா நின்னுச்சோ, எதை உன்னால ஜெயிக்க முடியாதுன்னு நினைச்சியோ, எது இதா உன்னால வாங்க முடியாதுன்னு நினைச்சியோ, அதை வாங்குவதற்கான எல்லாத்தையும் உனக்கு நான் ரெடி பண்ணி கொடுத்துருவேன். நீ அதை முடிக்கிறதுக்குள்ள கர்த்தர் உன் கையில் அதை கொண்டு வந்து கொடுத்துருவார். நன்மையான ஈவுகளை கட்டளையிடுகிற தேவன் உனக்கு வாக்கு பண்ணுகிறார். நான் சொல்லியும் செய்யாதிருப்பேனோ, வசனத்தும் நிறைவேற்றாதிருப்பேனோ. ஒப்பு கொடுப்போமா? கர்த்தர் இடைப்பட்டிருந்தா கரங்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி, இன்னைக்கு என் கூட நீங்க பேசி இருக்கிறீங்க ஆண்டவரே, இன்னைக்கு உங்ககிட்ட கர்த்தர் இடைப்பட்டிருந்தா உன் கரங்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி ஆண்டவர்கிட்ட அதை சுதந்திரிக்க போறீங்க. உங்க கரங்களை எதுக்கு தெரியுமா உயர்த்த சொல்றேன்? நீங்க இப்போ அதை ஆமோதிக்க போறீங்க. ஆமேன் ஆண்டவரே, என் அடைக்கப்பட்ட கதவு திறக்கப்படும், எனக்கு சொன்ன வாக்கு தத்தம் நிறைவேறும், எனக்கு சொன்னவைகள் அத்தனையும் நடக்கும். ஆண்டவர் எங்கிட்ட சொன்னதுல ஒன்றையும் நீர் கைவிட செய்கிற தேவன் அல்ல, மறக்கிற தேவன் அல்ல. ஒருவேளை இதுவரைக்கும் நீர் மறந்தவரை போல இருக்கலாம், நீர் இப்பொழுது நினைக்க போகிறீர். நினைத்து என்னை மீண்டுமாக என் வாசலை திறக்க போகிறீர். ஒப்பு கொடுப்போமா? சர்வ வல்லமையுள்ள எங்கள் ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி. கரங்களை உயர்த்தி ஆண்டவரே சுதந்திரிக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருக்காய் நான் ஜெபிக்கிறேன். கிருபையுள்ள கரத்துல தாழ்த்துகிறோம். நீர் எங்களுக்கு சொன்னவைகளை 100% சுதந்திரத்துக் கொள்ள கர்த்தர் கிருபை பாராட்டும். அடைக்கப்பட்ட கதவுகளுக்கு நாங்கள் தான் காரணமாக இருப்போம் ஆண்டவரே. ஒருவேளை நீர் அடைத்திருப்பீரானால் அதற்கு பின்னால் ஒரு நன்மை இருக்கும் ஆண்டவரே. நாங்கள் பொறுமையோடு காத்திருக்கிறோம்.
ஏற்ற நேரம் வரும்பொழுது பலத்த கரத்துக்குள் இருக்கிறோம். ஏற்ற நேரம் வரும்பொழுது நீர் உயர்த்த வல்லமை உள்ளவராய் இருக்கிறேன். ஒவ்வொருத்தருக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே.